வணக்கம் வணக்கம் வடலண்டனின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம அப்பா இவ்வளவு நாள் ஃபுட்பால் இல்லையேன்னு காத்துக்கிட்டு இருந்த நம்மளுக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஆக்சுவலா ஃபுட்பால் வேணான்னு சொல்ற ஒரு கூட்டம், பிரேக் வேணான்னு சொல்ற ஒரு கூட்டத்துக்கு படார்னு தேவையான நேரத்துல ஒரு பிரேக் வந்துச்சு. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா பிரேக் முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப இதை விட ஒரு பெட்டர் ரிட்டர்னா வந்திருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். எஸ், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஹோம்ல இப்போ வின் பண்ணின கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எபிசோட்ல ரிவ்யூ பண்றதுக்கு என் கூட இருக்கிறது அரவிந்த் அண்ட் ஹேமந்த். ஹலோ பாய்ஸ். ஹலோ ஹலோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எல்லாரும் ஒரு மாதிரி கொஞ்சம் குதூகலமா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கவலை, அட்லீஸ்ட் எவ்வளவு நாள் ஆச்சுடா நம்ம ஜெயிச்சுங்கிற மாதிரியான ஃபீலிங்லாம் போயிட்டு கடைசியில நம்மளாலேயும் ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியும்டா, அதுலயும் 3 கோல் அடிக்க முடியும்டான்னு காட்டுற மாதிரியான ஒரு மேட்ச். ஸோ ஃபன் வாட்ச். அண்ட் வி ஆர் கோயிங் டு டாக் அ லாட் அபவுட் தட் கேம். அந்த கேம்ல என்ன நடந்துச்சு, எப்படி விளையாடணும், என்ன டிஃபரன்சஸ் இருந்துச்சு, அண்ட் அஃப்கோர்ஸ் எண்டிங் வித் பிளேயர் ரேட்டிங்ஸ். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். ஒரு எஃபிஎல் ஒரு லைவ் எபிசோட் பண்ணோம் இந்த வீக்கெண்டு. ஆக்சுவலாக பயங்கர அமோக ஆரவாரத்துடன் வரவேற்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி அது இந்த சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1800 ஹிட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னொரு ஐ திங்க் ஒரு 30 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணால் 1800 ஹிட் போயிடுவோம்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸில். ஸோ அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே எபிசோட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மேக் தம் சப்ஸ்கிரைப் as well. ஸோ எங்களோட இவாஞ்சலிஸ்ட் அம்பாசிடர்ஸ் தான் உங்களுடைய ரோல். அதுதான், அது நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். வித் தட் அவுட் ஆஃப் த வே நம்ம அப்படியே இதுக்குள்ள போயிடுவோம், எபிசோட்குள்ள போயிடுவோம். எஸ். ஸோ பாத்தீங்க, ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்துட்டு இருந்தீங்களா? எஸ், நடக்கிற விஷயம். நான் 3 மணி தான் தூங்க போனேன். கோலி 70ல தான் விளையாடிட்டு இருந்தான். என்னடா நல்லா விளையாடுறவே, சரி இந்த டைம்ல தூங்க போனா மேபி எண்ட் ஆஃப் த டேல அப்பா இட் வாஸ் லைக் கமிங் ஆஃப்டர் பேட்டிங் கொலாப்ஸ், மினி பேட்டிங் கொலாப்ஸ் மாதிரி. ம், ம், சரி ம். எந்திரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு போனேன். நான் இவ்வளவு அமோகமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. 12 for 3 ஆஸ்திரேலியா, டிஎஸ்கே அசினம் வாங்குறாங்க. என்ன சார் நடக்குதுங்க? அதான் அஸ்வினை வாங்கினதெல்லாம் பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இது நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை தான். இதுல பல பேர் நம்மள இதுக்கு வேற பாட்காஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஐபிஎல் டைம்ல. இந்த வாட்டி உண்மையாதான். இந்த வாட்டியும் முடியாதுன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி மார்ச்ல என்ன நடக்குது, லாங் வே டு கோ டு மார்ச், அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எஸ், எஸ். நம்ம ஷோக்குள்ள அப்படியே டைரக்டா நம்ம மேட்சுக்குள்ள போயிடுவோமே. ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அதான் ப்ரோ. லைனப்பே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கல. ஆமா. எஸ்பெஷலி ட்ரொசார்டு பெல்ஜியம்ல இன்ஜுரி அப்படின்ற மாதிரி டாக் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ட்ரொசார்டு ஸ்டார்ட் பண்ண கனவு கூட எதிர்பார்க்கல. ஆனால் அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம எப்போலாம் மார்டினலி பிரேசிலுக்கு போயிட்டு வந்திருக்கானோ மார்டினலி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் ட்ராவல் சவுத் லாங்கஸ்ட். அமெரிக்கன் பிளேயர்ஸ். ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள். அதே மாதிரி பார்ட்டே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பார்ட்டே இடத்துல ஜார்ஜினியோ ஆனது அதுவுமே ஒரு சர்ப்ரைஸு. ஏன்னா பார்ட்டேவும் கானாக்கு ட்ராவல் பண்ணலை. ப்ளஸ் ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே சர்ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஜீசஸ் நான் ஸ்டார்ட் கண்டிப்பா பண்ண. எதிர்பார்க்கல ஜீசஸ். ஆமாம். ஸோ அது மூணுமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் நான் கேம் வைஸ் என்ன சொல்ல, மேட்ச் ஜெயிச்சோன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நான் ரொம்ப டஃப் மேட்சாக இருக்கும் எதிர்பார்த்தேன். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த இந்த சீசனு ஒன் ஆஃப் த ஃபார்ம் டீம்ஸ். நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவே மேட்ச் தோக்கவே இல்லை ஃபாரஸ்ட் பிரீமியர் லீக்ல ரைட், நேற்று வரைக்கும். ரைட், ரைட். நேற்று தான் ஆமா. நேற்று தான் ஃபர்ஸ்ட் லாஸு. ஸோ அதான் ஓவராலாக லைனப் பார்க்கும்போது கொஞ்சம் பகீர்னு தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, ஓகே இன்னைக்கு நம்ம ஃபுல் அட்டாக்கிங் தான் ஆட போகிறோம் அப்படின்றது. அது நல்லா என்ன சொல்ல என்ஜாய் பண்ண ப்ரோ. 90 மினிட்ஸ் ஆஃப்டர் லாங் டைம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண. ஒரு ஃபுல் 90 மினிட்ஸ் இந்த சீசன்ல ஆமாம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா ஆமாம், டர்ன் அப் பண்ணி 90 ஆமாம், மினிட்ஸ்க்கு அந்த இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ணி விளையாடி ஆமாம். இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரஸ்ட் மிச்ச எனக்கு நாள் தெரிஞ்சு ஷார்ட் ஆன் கோல்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபாரஸ்ட்டுக்கு. இல்ல. ஷார்ட் ஆன் கோல் இருந்துச்சு, ஆன் டார்கெட்டே இல்ல எதுவுமே. ஆமாம், அதான் சாரி, அதான் ஆன் டார்கெட் ஆன் டார்கெட் எதுவுமே ஸோ இல்ல. 4 ஷாட்ஸ் 0 ஆன் டார்கெட் நினைக்கிறேன் ஆமாம். இப்போ மொத்தமா. நம்ம 7 shots. கனவுல 7 கனவுல ஷாட்ஸ் 7 ஸ்கிரிப்ட் ஷாட்ஸ். எழுதலாம். கனவுல ஸ்கிரிப்ட் எழுதலாம் இப்படி தான் எழுதுவோம். ஸோ அது மாதிரி 7 ஷாட் அடிங்க, ஆனா ஒண்ணு கூட டார்கெட்ல அடிக்காது. இதெல்லாம் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. எஸ், டெஃபினெட்லி ட்ரூ. அரவிந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் வச்சிருப்பியே, இந்த மாதிரி இயேசு ஸ்டார்ட் பண்ணுவான், நான் எதிர்பார்த்தேன், அவன் நல்லா இல்ல இது இல்ல, நான் பண்ணுவான்னு. அதெல்லாம் எதிர்பார்க்கல. பட் என்னுடைய சர்ப்ரைஸ் இவ்வளவு சேஞ்சஸ் இருந்தும் அந்த பிளே டிடன்ட் சஃபர். இட் வாஸ் ரியலி ஃப்ளூயிட். அந்த ஒன் டச் பாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது லைக்
ஹெசூஸ் ஜார்ஜினியோலாம் ஓகே இப்போ பி டீம் அப்படின்றத வந்து ஒரு மாதிரி செட் ஆயிருச்சு. ம். லியோன் ட்ரோசா டு an extent when Odegaard is injured. பட் அவங்க எல்லாம் விளையாடிட்டோம். we didn't lose that அந்த அந்த டிபிக்கல் ஆர்சனல் ஃபுட்பால் ஃபர்ஸ்ட் டீம் விளையாடுறது அப்படின்றது that is a very good step in the right direction. எனக்கு வந்து லாட் ஆஃப் ரியலி குட் திங்ஸ் ஹேப்பன். டிம்பர் வந்து ரைட் பேக்ல இஸ் a better one-on-one defender than White in my opinion. யா 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 அது that was really good. பிளேயர் இண்டிவிஜுவலா குள்ள போகும், பட் தி சம் ஸ்டாண்ட் அவுட்ஸ் அப்படின்னா டிம்பர், சலீபா வந்து என்னங்க அது என்னெல்லாமோ பிளேயர் பண்றான். ரேட்டிங்ல பேசுவோம். நம்ம Yeah, சலீபா டெம்பர் எப்படி இருந்தாலும் I'm just டீடைல்ல பேசுவோம். amazed at அந்த 0 shots on target அப்படின்ற அந்த ஸ்டாட்டிக் வந்து நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். should have had more goals in my opinion. 2-3 எக்ஸ்ட்ரா கோல்ஸ் இருந்திருக்கணும் அந்த கேம்ல. நிறைய இடத்துல வந்து ஷார்ட்ஸ் இருந்துச்சு, கோல்ஸ் இருந்துச்சு, ஃபினிஷிங் இல்லை. ஹோப்ஃபுல்லி அதை வந்து we can make it better in games forward. Good home. யா குட், ரியலி குட் ஹோம் வின். பட் ஆனால் வந்து நீ சொன்னது கரெக்ட். லைக் நீ சொன்னதே நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாது ஆக்சுவலாக. அப்படியே இந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் டீம் வந்துட்டு வந்து ஃப்ளூவிடாக விளையாட வச்சதுங்கிறது, அந்த நம்ம ஃபர்ஸ்ட் டீம் கிட்டே என்ன எதிர்பார்க்குறோமோ அதே வந்து ஒரு ரொட்டேஷனல் ஸ்குவாட் பிளேயர்ஸ் வந்து நம்மளால ப்ளே பண்ண முடிஞ்சதுங்கிறது ஒரு விஷயம் டெஃபினெட்லி. பட் நம்ம விளையாடின விதமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு எப்படி சொல்றது, ரிஜிடா இல்லாமல் ஃப்ளூவிடா இருந்தது. விச் வாஸ் இட்ஸ் இஸ் லைக் ஒரு ரொம்ப ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, நம்ம யூஸ்வலாக ஆடுறதை விட கம்பேர் பண்ணோம்னா. இந்த டீம் வந்து இது கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ்னு நம்மளுக்கு தெரியுது. பட் ஏன் இந்த கேம் கொண்டு நம்ம இப்படி விளையாடணும், ஏன் வந்து ரெகுலரா நம்மளால இப்படி விளையாட முடியல, ஆர் நம்ம வந்து do we choose not to play like this? ஹேமந்த், your thoughts? ஏன்னா இது வந்து வெரி ரெமினிசன்ட் ஆஃப் நம்ம 22-23 எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி தான் பால் மூவ்மெண்ட் இருந்துச்சு, பிளேயர் மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு, இப்போ விளையாடினது எல்லாமே. இது ஆப்போசிஷனுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சா, இல்லை இது வந்து லைக் ஒரு மாதிரி we can do this but we choose not toங்கிற மாதிரி இருந்துச்சா? ஆமாம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நான் நீங்கள் சொன்ன செகண்ட் லெட்டர் ஆப்ஷனுக்கு தான் போவேன். வி கேன் டூ திஸ் பட் வி சூஸ் நாட் டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி தான். அது மெயின் திங் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் அவைலபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் கூப்பர் சாக்ட். எல்லா பிளேயர்ஸ் எல்லா எல்லா பிளேயர்ஸ்னாலையுமே வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த லிக்விட் ஃபுட்பால் ஆட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம டீமில். ஸோ பிளேயர் அவைலபிலிட்டியை பொறுத்து தான். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பர்ஸாகவே போகும்போதே நம்ம மைண்டில் தெரியும் நம்ம பிளான் என்னன்னு. உட்கார போகிறோம், ஹை ப்ரெஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் செட் பீஸ்லேயோ இல்லை ஒரு கோலை போட்டோம் நம்ம அழகாக மேட்சை முடிக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதான் ப்ரோ, லைன் அப் வந்து இருந்த பிளேயர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நம்மளோட அந்த லிக்விட் ஃபுட்பாலை ஆட. ப்ளஸ் நம்ம டீமை நீங்கள் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 2-3 வேஸில் ஆட முடியும், நல்லா ஆட முடியும். நம்மளால் லோ பிளாக்கும் நல்லா போட்டு ஆட முடியும், ஹை ப்ரெஸ் பண்ணியும் நல்லா ஆட முடியும், என்ன சொல்ல கண்ட்ரோல்டாகவும் ஆட முடியும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து மார்ச் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக கேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுட்பாலிங் அந்த பழைய ஆர்சனலுக்கு ஒரு ஃபுட்பால் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கதான் எனக்கு இப்ப நீ சொன்னதை வச்சுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வருது. நம்மளால வந்து விளையாட முடியும், பட் நம்ம வந்து மொத்த எல்லா பிளேயர்ஸ் வச்சுட்டும் ஆர்டெட்டா மேல அந்த மாதிரி விளையாட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறது. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து நம்ம வந்து ரெகுலர் ஃபர்ஸ்ட் 11 நம்ம எதை வந்து என்விஷன் பண்றோமோ அதை பத்தி பேசிட்டு இருக்கோமோ, அந்த ஃபர்ஸ்ட் 11ல இருந்து ஜெனுவினாவே ஒரு 3 பிளேயர் விளையாடலாம். கரெக்டா? நம்ம வந்து டிம்பர் ரைட் கேலஃபியோரி வந்து யார் வேணா விளையாடுவாங்க 3 பேர்ல, அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பட் when it comes to the ஸ்ட்ரைக்கர்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா கை ஹாவர்ட்ஸ் ஸ்ட்ரைக்கர், விங்கர்னா லெஃப்ட் விங்கர்னா நெல்லி தான் லெஃப்ட் விங்கர், நம்பர் 6னா நம்மளுக்கு வந்து ரைஸ் தான் நம்பர் 6 ஸ்டார்டர். ஆக்சுவலா பேப்பர்ல பார்த்தோம்னா இதுல பார்ட்டியோட ஃபார்ம்ல வந்துட்டு பார்ட்டி இஸ் டேக்கிங் அ கிளைம் ஃபார் ஸ்பாட் விச் இஸ் நேச்சுரல். அவன் கரெக்டா வந்து உள்ள வரான். ட்ரோசாடோ அந்த மாதிரி தான் அந்த கோலை போட்டுட்டு எனக்கு ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரிலாம் பேசினான். தட் இந்த மேட்ச்ல விளையாடினவங்க ஆக்சுவல் நம்ம ஃபர்ஸ்ட் 11 கிடையாது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை நம்மளால பண்ண முடியாததுக்கு ஒரு ரீசன் நம்மளுடைய ட்ரஸ்ட் ஆன் பிளேயர்ஸா இல்லை த டைப் ஆஃப் பிளேயர்ஸா? அரவிந்த், இப்போ வந்துட்டு இப்போ இதே மாதிரி வந்துட்டு லைக் இப்போ ஒரு ஹெசூஸ் ப்ரொடியூஸ் பண்ணதையோ இல்லாட்டி ஒரு ஹெசூஸ் விளையாடின விதத்தையோ ஒரு கை ஹாவர்ட்ஸ் அண்ட் நெல்லி இருந்தா இதே மாதிரி விளையாட முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கல அது, அதனால தான் நான் ஜெனுவனா அந்த கேள்வி கேட்கறேன். இது வந்து இட்ஸ் டிஃபரண்ட் கொஸ்டின். தி கொஸ்டின் தட் ஷுட் பி ஆஸ்க்ட் வந்து அவுட்புட் எப்படி இருக்கு. கேள்வி கேட்கறது என் வேலை, பதில் சொல்றதுதான் ஓ வேலை. எப்படி கேள்வி கேட்கணும்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு அந்த கொஸ்டினோட பிரிமைஸே பிடிக்கல. ஏன்னா கம்பேரிங் டூ பிளேயர்ஸ் ஆர் மல்டிபிள் பிளேயர்ஸ். நான் இல்ல நான் அங்கதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன்.
நான் பிளேயர் இருக்கான் பிளேயர் இல்லைன்னு சொல்லல. சிஸ்டம் ஓவராலா இவங்க இருந்தப்போ நம்மளால விளையாட முடியாத ஃப்ளூயிட் ஃபுட்பால் ஆர் விளையாட சிஸ்டம்ன்றது வேணாம். வந்து இட்ஸ் சம் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் தானே. இட்ஸ் நாட் கரெக்ட் லைக் தேர் இஸ் கரெக்ட் 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 டிஃபரன்ஸ் வந்து பிளேயருடைய அபிலிட்டி அண்ட் எக்ஸிகியூஷன்ல தான் சிஸ்டமே ஃபிட் ஆகணும். கரெக்ட். And when you have a system and you're not playing to the and the system வந்து doesn't consider strength of ability of player எல்லாம் கன்சிடர் பண்ணல அப்படின்னா அப்ப அந்த சிஸ்டமே நான் கொஸ்டின் பண்ணுவேன். இந்த மாதிரி விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி விளையாடி இருக்கும் அந்த பிளேயர்ஸுக்கு அடியிலையும். மேபி இந்த லாஸ்ட் 4 கேம்ஸ் நாட் லாட் அந்த அந்த எவிடன்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரியும் விளையாடி இருக்கும். Also keep in mind நம்ம லாஸ்ட் இந்த 4 கேம்ஸ் இந்த திங்ஸ் தட் seemingly didn't go our way வந்து there was a lot of things where we didn't do the right things at the right time. Red card ஒன்னு, capitalize பண்ணாத chance capitalize பண்ணாது இன்னொன்னு, just a purely bad game when it came to அந்த இந்த what was that Newcastle defeat. We were just plain bad. That's how it was. இதெல்லாம் வந்து there are going to be games, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய வரும். அது வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ஏன் நம்மளால விளையாட முடியல எல்லா கேம்லயும். டெய்லி எல்லா கேம்லயும் விளையாடலாம், பட் யானைக்கும் அடிச இருக்குன்றது தானே அந்த பழமொழி. இல்ல பட் நம்ம வந்து 2 சீசன்ஸ் பார்த்தது என்னன்னா வந்துட்டு லைக் நம்ம 22-23 ஒரு மாதிரி விளையாடணும், 23-24 ஒரு மாதிரி, லைக் 22-23 ரொம்ப பிளேயிங் வித்அவுட் அபேண்டன் ஒரு மாதிரி நம்ம வந்து எப்படி வேணா ஜாலியா போய் ஆடலாம்டா. அது வந்து ஒரு பாயிண்ட்ல ஃபால்டர் ஆச்சு. தட் குட் ஹவ் பீன் டியூ டு தி சிஸ்டம் ஆர் குட் ஹவ் பீன் டியூ டு தி எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அது மோர் டு டூ வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தி சிஸ்டம். ஏன்னா வந்து சிட்டி மாதிரி ஒரு டீமோ இல்ல கிளாப் லிவர்பூல் கீழே நம்ம வந்து எவ்வளவுதான் சொல்லலாம் கிளாப் கொஞ்சம் ப்ராக்மேட்டிக்கா ஆடி இருந்தா 2 டைட்டில் அடிச்சிருக்கலாம் எக்ஸ்ட்ராவான்ட்டு. பட் அவங்க வந்து அந்த ஒரு ஃபேக்டரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம எல்லா பொசிஷனோடையுமே விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து லாஸ்ட் சீசன் போறப்ப வந்துட்டு அந்த ஒரு சேஃப்டி ஃபேக்டர், அது எப்படி சொல்றது, ஒரு குஷன் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி தான். நம்ம வந்து அந்த ஹெல்மெட்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு லேயர் ஆஃப் குஷன் போட்டுட்டு ஆடுற மாதிரி தான் வந்து நம்ம விளையாடிட்டு இருந்தோம். இந்த சீசன்ல வந்து அது வந்து லைக் அஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி பிளேயர் இருக்காங்களோ இல்லையோ, இல்லாட்டி வந்து 10 men சான்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணாது, ஃபிக்சர் லிஸ்ட் எதுவா இருந்தாலுமே அதை வந்து நம்மளால கண்டினியூஸா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேள்விக்குறின்னு கூட சொல்ல மாட்டேன் நான், வரியிங் ஃபேக்டரா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கம்பீட்டிங் டீமோட போறோம், அந்த கம்பீட்டிங் டீம் வந்துட்டு அந்த ஒரு அவங்களுடைய பேஸ்லைன் ஃபார்முலாவை எல்லா டீமோடையுமே வந்துட்டு இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஆப்போசிஷன், ஹோம்ல விளையாடுறாங்களோ அவையில விளையாடுறாங்களோ ஹையஸ்ட் லெவலுக்கு அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஆனா நம்ம வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது வந்து லைக் எனக்கு வந்து ஒரு ஃபேக்டர் பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறோங்கிறது ஒரு ஃபேக்டர் பிடிச்சாலும், ஒரு அந்த வேர்ட் யூஸ் பண்ணலாமா, இம்பீரியஸா ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சிட்டினா வந்து அங்க போயிட்டு இம்பீரியஸா எவன் ஆப்போசிஷன் அதெல்லாம் பார்க்காம அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதுல இருந்து டீவியேட் ஆகாம விளையாடுவாங்க. தட் இஸ் நாட் தி ஒன்லி வே டு டூ இட். பட் அகேன் நான் அதை தான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய டீம்னு விளையாடுறப்போ அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த விஷயம் வந்து நம்ம கிட்ட இந்த சீசன் லேக் ஆகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா எனக்கு தெரியுது. நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. பட் இந்த பாயிண்ட்ல இப்படி விளையாடவும் முடியும் தெரியறப்போ எனக்கு அது வந்து ஏன் பண்ண மாட்டேங்கிற ஒரு ஆதங்கம் மாதிரி தான் இருக்கு எனக்கு. சரி, இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே லோடட் கொஸ்டின். அப்படி போட்டேன். ஆல்டர்னேட் வந்து கொஸ்டினோடைய ஆல்டர்னேட் வந்து சரி, இப்போ விளையாடலைன்னா வாட் இஸ் த டவுன் சைட்? டவுன் சைடுன்னு எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு வந்து டவுன் சைடுங்கிறத விட எப்படி நம்ம வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு உண்மையா சொல்லணும்னா ஐ ஃபீல் வி ஆர் மேக்கிங் திங்ஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் பை நாட் பிளேயிங் இன் த வே தட் வி ஷுட் பி பிளேயிங். சொல்ல மாட்டேன் தட் வி ஆர் லைக் பெஸ்ட் அட் பிளேயிங். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி அக்ரெசிவா ஆடி அட்டாக் பண்ணி ஆடுறது நம்ம 22-23 ஆடுறப்போ அந்த 23-24 நடுவுல வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல், அந்த அக்ரெஷனோட கண்ட்ரோல் பிளேஸ் பண்ற ஒரு மாதிரி பிளேயிங் விஷயமா இருந்துச்சுல்ல. அது இப்ப குறைஞ்சதுனால எனக்கு எப்படின்னா அந்த ஒரு ஃபேனா எனக்கு கான்ஃபிடன்ஸை விடு, ஒரு பிளேயருக்கே வந்துட்டு ஓவராலா நம்மளால இந்த மாதிரி வந்து ஒரு கேம் வந்து ஃபுல்லா ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு எவிடென்ட்டா பிச்சில் பார்க்க முடியலங்கிறது தான் என்னுடைய பிரச்சனையா இருக்கு. அது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியும் தெரியுது. I don't think I agree with that. So one of the downsides of in the intricate fluid football that we like to see வந்து it's high risk high reward. All you need is break the channels. அதை டிஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து இட் லுக் சோ பேட். யார் நீங்க எல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு வாட்டியாச்சும் ஒழுங்கா சேர்ந்து அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்கற அளவுக்கு ரொம்ப ஹாரிபிளா இருக்கும் அந்த சிஸ்டம். ஸோ இட்ஸ்
when it doesn't work for a few games and when it doesn't work consecutively few games அப்படின்ற அந்த ரெண்டு கேட்டகரி உள்ள வந்துருச்சுன்னா கொஸ்டின்ஸ் வரது நார்மல் தான், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த கொஸ்டின்ஸை தாண்டியும் கான்டெக்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் வாட் இஸ் த டவுன் சைட் ஆஃப் அது இல்லாத 4 கேம். ஆப்வியஸா நம்ம டேபிள்ல கொஞ்சம் பின்னாடி வந்துட்டோம் இப்போ அதை கேட்ச் அப் பண்ணணும். கேட்ச் அப் பண்றதுக்கு there are a few results we expect other teams or results to go our way. இதெல்லாம் தான் நம்ம இது அல்டிமேட்டா வில் ரூல் தேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம். பட் என்னோட ஒப்பீனியன்ல வந்து இதை வந்து ஒரு this is not the biggest problem we have right now. The biggest problem we have right now is an injury crisis. அதுக்கு வருவோம் நம்ம. இப்ப ஹேமந்த், உன்னோட தாட்ஸ் அதுல? ஆமா ப்ரோ, எனக்கு இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஃபேனா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நம்மளோட அவுட் ஆஃப் பொசிஷன் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன். அவுட் ஆஃப் பொசிஷன்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் மென்டலாக ஃபீல் பண்ணுறாங்கன்றது என்னால் பிச்சில் பார்க்க முடியுது. நம்மளால வந்து கோல்ஸ் கன்சீட் பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் அந்த 4-4-2 செட் பண்ணிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்போனன்ட்ஸ் ரியலி ஹேவ் டு ஸ்கோர் 1 கோல். அது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் நெட்டோவோட கோல், அது எனக்கு நெட்டோ செல்சி அப்படி மட்டும் தான் கோல் போட்டிருக்க முடியும் தவிர எனக்கு தெரிஞ்ச செல்சி சான்ஸ் கிரியேட் பண்ணியோ இன்ட்ரிகேட் ப்ளே பண்ணியோ கோல் போட்டிருக்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். நம்ம நிறைய மேட்ச் பார்க்க முடியுது. பிஎஸ்ஜி சாம்பியன்ஸ் லீக் நம்ம 2-0 ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் அந்த 2-0 போற வரைக்கும் அப்படியே ரத்தம் துடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டே என்னடா சத்தம் எல்லாம் சுண்டி போய் இப்படி ஆடுறீங்களேடாங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே நம்ம காம் ஆயிட்டோம். அதாவது போட்டா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுல்லா அவுட் ஆஃப் பொசிஷன்லேயே கேமை சமாளிச்சிட்டோம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம லிக்விட் ஃபுட்பால் ஆட முடியாததுக்கு மெயின் காரணம்ன்றது எனக்கு ஒரு பிளேயர் மைண்ட்ல இருக்கான். அது சொன்னால் நம்ம ஆட்கள் திரும்பி கோச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஹவர்ட்ஸ் தான் ப்ரோ. ஹவர்ட்ஸ் ஆஸ் அ நம்பர் 9 வந்து கோல் போடுறான், நமக்கு எல்லாமே ஓகே. ஆனால் அவன்கிட்ட வந்து காலில் கொடுத்துலாம் வாங்கலாம் முடியாது. அது அவன்கிட்ட காலில் கொடுக்கலாம், ஆனால் அது திரும்பி நமக்கு எப்படி வரும் யாருக்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் ஏதோ பண்ணி ஒரு சில டைம் ஓடிகார்டு கொடுத்துருவான், ஒரு சில டைம் சாகா கொடுத்துருவான், ஒரு சில அப்படி இப்படி திருப்பி. அவன் ஒரு அழுக்கு பிளேயர் தான் ப்ரோ, அவன் ஒரு நீட் பிளேயர் கிடையாது. ஹவர்ட்ஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அப்படி இப்படி தடவி கிடவி ஏதோ பண்ணி கொடுத்துருவான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய ரீசன் நினைக்கிறேன் நம்ம அந்த லிக்விட் ஃபுட்பால் ஆட முடியாததுக்கு. அவனை சைன் பண்ண பிறகு நம்ம நிறையா லாங் பால்ஸ் போட்டு ஆடுறோம். ஸோ அதுவும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு அவன் மெயினாக ஸ்ட்ரைக்கர் ஆடும்போது நான் நோட்டீஸ் பண்ணது, நம்ம அவன் காலுக்கு கொடுத்து அவ்வளோ ஆடவே மாட்டோம். நம்ம அவன் தலைக்கு கொடுத்து ஷோல்டருக்கு கொடுத்து முதுகு கொடுத்து லாங் பால் செகண்ட் பால் டிஃபெண்டர் மேலே பட்டு அப்படி இப்படி வந்து நம்ம போடுற கோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் 2 மெயின் ரீசன் நினைக்கிறேன். ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபேனா. ஓகே, நம்ம ஹவர்ட்ஸ் வந்து நம்ம ஒரு நம்பர் 9 நம்ம ஸ்குவாடு நம்ம மேனேஜ்மெண்ட் பார்க்குதுன்னா as a ஃபேனா ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். as long as நம்ம ஜெயிக்கிற வரைக்கும். நீ ஹவர்ட்ஸ் as a பிளேயரை குறை சொல்றியா இல்ல ஹவர்ட்ஸ் as a player in this system குறை சொல்றியா? நான் ஒரு கண்டென்ஷியஸ் பிளேயர் தான் ப்ரோ. நான் ஹவர்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபேனா, நான் ஒரு ஃபுட்பாலிங் ஃபேனா பார்க்கும்போது ஒரு நீட்டான பிளேயர் கிடையாது ப்ரோ. என்ன சொல்ல, ஒரு லிக்விட் பிளேயர் கிடையாது. ரொம்ப ஃப்ளோயிங்கா அப்பப்போ பண்ணுவான். திடீர்னு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டச் அவன மாதிரி ஒரு டச் எவனாலும் எடுக்கணும். அப்பப்போ பால் காலுக்கு உருட்டி விடுவானுங்க, அது அவன் காலில் பட்டு எகுரும் எங்கேயோ போகும். ஸோ ஒரு டீம் ஒரு ஃப்ளோயிங்காக ஆடணும்னா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் 9 பொறுத்து தான். ஒரு நம்பர் 9 எவ்வளோ பாலை வாங்கி கொடுக்குறான், பாலை வாங்கி இது பண்ணுறான், அவனோட பிளேயிங் தான். இப்போ ஒரு நம்பர் 9 தூக்கி போட்டு ஓடுறான்னா அந்த டீம் தூக்கி போட்டு தான் ஓடும். ஒரு நம்பர் 9 ஒரு டீம் வந்து நம்பர் 9 காலுக்கு வாங்கி ஆடுறான்னா அந்த டீம் அவன் காலுக்கு கொடுத்து தான் ஆடும். ஸோ ஒரு நம்பர் 9 தான் டிசைட் பண்ணுவான். நேற்று நம்ம பார்க்க முடிஞ்சது, நம்ம ஜீசஸ்க்கு எல்லாமே கால்லாம் கொடுத்தோம். நம்ம ஜீசஸ் எதுவுமே தூக்கி போட்டு ஓடுன்னு சொல்லவே. ஏன்னா ஜீசஸ் தூக்கி போட்டால் ஓட மாட்டான் அவன், சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம ஜீசஸ் ஆடும்போது காலில் கொடுத்து தான் ஆடணும். ஸோ அது கிவ் அண்ட் டேக் தான் ப்ரோ. நம்ம எப்போ என்ன மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ நான் தான் கொஞ்சம் நம்ம அந்த லிக்விட் ஃபுட்பால் இல்லாத காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹவர்ட்ஸ் நம்பர் 9 இருக்கும்போது நம்ம ஃபேன் பேஸாக அப்படியே அந்த வெங்கர் பால், ஆர்சனல் பால், அந்த பியூட்டிஃபுல் ஃபுட்பால் அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு 3 பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி என்ன வழி பண்ணுறோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். நம்ம ஏதாச்சும் மாற்று கருத்தாரு? எனக்கு வந்து இந்த ஷுர் கேன் வி அப்கிரேட் ஒரு 9 அப்படின்ற மோல்ல ஒரு பிளேயரை வாங்க முடியுமா? ஷுர், அது இருக்கா நம்ம கிட்ட? இல்ல. அதனால பிரச்சனையா அப்படின்னா ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ப்ராப்ளம் இஸ் இன் தட், இன் மை ஒப்பீனியன். ப்ராப்ளம் வந்து when there is single points of failure ரெண்டு இடத்துல. ஒன்னு டிஃபென்ஸ்ல பிட்வீன் சலீபா அண்ட் கேப்ரியல், இன்னொன்னு ஓடகார்ட்.
இந்த 2 சிங்கிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் தான் நம்ம டீமை வந்து டீரைல் பண்றதுக்கான காரணம். 2 இயர்ஸ் முன்னாடி சலிபா இன்ஜுரி டீரைல் பண்ணுச்சு. இந்த வருஷம் ஓடகார்ட் இன்ஜுரி ஒரு டெம்பரரி டீரைல்மெண்ட் பண்ணுச்சு. இது 2 தான் என்னுடைய ஐ ஃபீல் லைக் ஆர் ஆமா பிகெஸ்ட் வீக்னஸஸ். டெஃபினெட்லி இந்த ஓடிகார்டு மிஸ் பிக் மிஸ் தான் ப்ரோ. நம்ம ஸ்டைலுக்கு ஓடிகார்டு இல்லாதது அரவிந்த் ப்ரோ சொல்ற மாதிரி. அந்த மிஸ் வந்து மத்த பொசிஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பாக்ட் பண்ணுது. இப்போ இந்த இதுல சொல்லுவாங்களே, ஒரு ஹீல்ல வந்து பிரச்சனை இல்ல, ஒரு கால்ல பிரச்சனை நம்ம ஓவர் காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னொரு கால்ல பிரஷர் போட்டு வரணும் அப்படின்னு. அதனால அந்த கால் டக்குன்னு இன்ஜூர் ஆயிரும். அதே அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம் இப்போ. பட் நம்மளுக்கு இன்ஜூர் ஆகிற கால் ரொம்ப பெரிய ஒரு எஃபெக்ட் பயங்கரமா கொடுக்குற காலா இருக்கு நம்மளுக்கு. இந்த ஒரு இதுல ஆர்ம் ரெஸ்லிங்ல எல்லாம் வந்து பண்றவங்க வருவாங்க தெரியுமா, ஒருத்த கை எந்த கையில ரெசில் பண்றானோ அது மட்டும் பாப்பாய் கை மாதிரி இருக்கும், இன்னொரு கை நல்ல சோவம் அந்த கோழி மாதிரி இருக்கும், தம் துண்டா. நம்ம அந்த மாதிரி தான் இருக்கு பேசிக்கா. வந்து இப்போ ஓடகார்டு வந்து அந்த ஒரு ஆர்ம் ரெசில் பண்ற கை மாதிரி இருக்கான் நம்மளுக்கு. அந்த கை போச்சுன்னா அவ்வளவுதான், லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே சும்மா அப்படியே தட்டிட்டு இருக்க வேண்டியதான், அந்த மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு இந்த ஜெனுவன் கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த மெயினா கேட்டேன். எனக்கு வந்து கை ஹாவர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் the overall value that he adds to the team. ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் எதிர்பார்க்கிறோம்னா, கண்ட்ரோல் எதிர்பார்க்கிற கேம்ல டெஃபினட்டா நான் வந்து ஒரு பெரிய கேம்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் எதிர்பார்க்கிறோம்னா அந்த கேம்ல நான் வந்து ஆப்வியஸா ஹேவர்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓவர் ஹெசூஸ் ஆர் ஓவர் ட்ரெசார்ட் ஃபால்ஸ் நைன் கண்டிப்பா. பட் ஆனா இதுதான் என்னோட ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு, இந்த மாதிரியான இருக்கிற பிளேயர்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜினியோ பண்றதை ரைஸ் பண்ண மாட்டான், பார்ட்டி பண்றதை ரைஸ் பண்ண மாட்டான். ஸோ அவன் இங்க இருக்கிற நேரத்துல நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் பாசிங் கம்மியானாலும் கண்ட்ரோல் ஜாஸ்தியா வருது, அதனால நம்ம அதுக்கு போறோமா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. வி ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஹியரிங் தட். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ஃப்ளூயிட் ஃபுட்பாலுக்கும் கண்ட்ரோல் ஃபுட்பாலுக்கும் இருக்கிறது பீப்புளா, அண்ட் இப்படி பீப்புள் வச்சு போறது. ஏன்னா இது வந்து கெட்ட விஷயம் சொல்ல முடியாதுல்ல, வென் யூ ஆர் ஏபிள் டு வின் கேம்ஸ் அதுதான் உங்களுக்கு அல்டிமேட்டா தேவை. ஆஸ் நம்ம ஃபேன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வாரம் எனக்கு வந்து வெங்கர் பால் தான் வேணும்னு கேட்கலாம், பட் வெங்கர் பால் எவ்வளவு தூரம் போச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். லைக் அது ஒரு வின் பண்ணது 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் எதுவுமே வின் பண்ண முடியாம எப்படி போச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அல்டிமேட்லி எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது பெட்டர்னு தோணுது, எல்லா ஃபார்மேட்லயும் ஆட முடியறதுக்கு. இந்த மாதிரி ஓகே இந்த கேமுக்கு இது தேவை, இவனுக்கு அப்படி தேவைன்னு இன்னும் அந்த மாதிரி பேசுற மாதிரி ஒரு 2 பிளேயர் இருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். பட் இது உங்களுடைய ஓவரால் கருத்துக்கள் என்னங்கிறது நீங்க சொல்லுங்க மக்களே. ஸோ யா மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இதுதான் மெயின் டாபிக்கா இருந்துச்சு, பட் அதுக்கு நல்லா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் அதான் மக்கள் கிட்ட கேட்போம். இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலா பயங்கரமா நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க இந்த சீசன். கரெக்டா, லைக் இட்ஸ் ஒரு டட்டு டீம் கிடையாது, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த கேம்ல நம்ம விளையாடினது கிட்டத்தட்ட அவங்கள வந்து எப்படி சொல்றது, ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி செஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து நம்ம போட பேசிட்டு இருந்தோம் 7 ஷாட் அண்ட் கோல், அதுல 0 ஆன் டார்கெட், which basically means that அவங்களோட எந்த ஒரு சான்ஸுமே பெருசா கிரியேட் பண்ண விடல. அப்படியே கிரியேட் பண்ணாலும் அதை கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவன் அடிச்ச ஷாட் எல்லாம் கோலுக்கு மேலதான் போச்சு. ஒரு ஹெட்டர் கூட வுட்டோட ஹெட்டர் போல் நெட் மேலதான் போய் விழும். ஸோ இந்த கேம் டாக்டிக்கலி நம்ம என்ன பண்ணோம்னு ஏதாச்சும் பாத்தீங்களா? லைக் ஓவராலா எனக்கு நான் ஒரு 2-3 விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஒரு ஃப்ளூயிடிட்டி நம்ம அஃப்கோர்ஸ் பேசுறது இல்லை, பட் ஒரு 2 நிமிஷம் நீங்க ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா டிஃப்ரெண்டா என்ன பண்ணணும் ஹேமந்த்? ஆமாம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல 2 மெயின் பிளேயர்ஸ் மிஸ்ஸிங், அது நம்ம பெரிய அட்வான்டேஜ். ஒன்று கிப்ஸ் ஒயிட் ஆடலை, அவங்க டீமோட ஒரு ஓடிகார்டுன்னு சொல்லலாம் கிப்ஸ் ஒயிட். அவன் தான் அந்த நம்பர் 10 கிரியேட்டர், பால் கேரியர் எல்லாமே. அவங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல், எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும் கிப்ஸ் ஒயிட், நல்ல பிளேயர் ஆக்சுவலி. அவன் இன்னொன்று அவங்களோட இன்ஃபார்ம் ஸ்ட்ரைக்கர் கிறிஸ் வுட், நியூசிலாண்ட்லேருந்து அவன் லேட்டாக வந்துருப்பான் போல இருக்கு. ஸோ அவனுமே ஆடலை. ஸோ அவனி ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா அவனி எப்பயுமே நம்ம கூட ஒரு கோலை போட்டுருவான், அது பயமா இருந்துச்சு. ஆனால் நேற்று கொஞ்சம் சலிபாவனை நல்லாவே டீல் பண்ணுவான்னு சொல்லுவேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அவங்க டீமோட அந்த மெயின் அட்டாக்கிங் த்ரெட்டே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன் மேட்ச்சில். ப்ளஸ் நம்ம மிட்ஃபீல்டு நேற்று அவங்க மிட்ஃபீல்டை சாப்பிட்டோம் ப்ரோ. ரயன் ஏட்ஸு, வார்ட் ப்ரோஸ் எல்லாம் பிச்சில் இருந்தானே எனக்கு தெரியாது. ஃப்ரீ கிக் எடுக்கும் போது தான் 25th மினிட்ல சொல்றாங்க வார்ட் ப்ரோஸ் ஃப்ரீ கிக். அந்த டெட் பால் எடுக்கிறப்ப மட்டும் தான் வார்ட் ப்ரோஸ் இருக்கான் போல இருக்கு மேட்ச்ல. ஸோ லிட்டரலா நம்ம சாப்பிட்டோம். அது கிரெடிட் டு மிட்ஃபீல்ட், மொயினோ, ஜார்ஜினியோ, ஓடிகார்ட், அவனுங்க 2 பேரும் சாப்பிட்டானுங்க. அவ்வளோதான் ப்ரோ, அங்கேயே முடிஞ்சிருச்சு மேட்ச். ஒன்ஸ் ஆப்போனண்ட் மிட்ஃபீல்டு பாலை வாங்கி கொடுக்க முடியலன்னா எமிரேட்ஸ்ல நம்ம ஆட்கள் ஆட்டம் தான். ஸோ நம்ம ஆட்கள் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு லிட்டரலா என்ஜாய் பண்ணானுங்க. ப்ளஸ் கிரெடிட் டு ஓடிகார்ட் அண்ட் சாக்கா ப்ரோ. அவனுக்கு 2 பேர் லிட்டரலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆன் த பிச். 2 பேர் வாங்கிட்டானுங்கன்னா நீங்க பாத்தீங்க எப்பயுமே சாக்காவால ஓடிகார்டை கண்டுபிடிக்க முடியும் ப்ரோ. பாக்ஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் சாக்கா ஓடிகார்டு காலில் பால் கொடுத்துரும். அதே தான் ஓடிகார்டுக்கும் பாக்ஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாலும்
சாக்கா காலில் கொடுத்துருவான். அதெல்லாம் கோச்சிங்லாம் கிடையாது, அதெல்லாம் டெலிபதி தான். ஸோ ம், ம். அவனுக்கு 2 பேருக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அது ஸோ அது பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் 45 மினிட்ஸ் அவங்க டாமினேட் பண்ணனா சாக்கா ஓடிகார்டு ஷோ தான் அது. ஸோ ம். அது ரெண்டு தான் நான் மெயினாக நோட்டீஸ் பண்ணது. மிச்சபடி எனக்கு அவுட்ரைட்டாக நம்ம அதான் நல்லா மேன் டு மேன் ப்ரெஸ் பண்ணோம், நல்லா பால்ஸை வின் பண்ணோம் அவனுங்களே. அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் நேற்று ரயா சேர் போட்டு உட்காந்து அழகா டீ தம் அடிச்சிட்டு இருக்கான். எதுவுமே எதுவுமே அவனுக்கு வேலையே இல்லை ரயாக்கு. ஸோ ஜாலியான ஒரு கேம் தான். அதுதான் எனக்கு நான் வந்து அதான் இப்போ வந்து நம்ம அந்த மெயினா நம்ம சொல்றதே அந்த ஃப்ளூயிடிட்டின்னு சொல்றப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஈஸியா பிளேயர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க, எவ்வளவு ஒரு மாதிரி ஆமாம் இது பண்றாங்கன்னா, நம்ம பிளேயர்ஸ் இன்டர்சேஞ்சை தாண்டி நம்ம இந்த இதுல வந்துட்டு நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்ததுன்னா அந்த அந்த 3-5 to 2-3-5 அந்த வேரியேஷன் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஃபுல் பேக்கும் இன்வெர்ட் பண்றப்போ ஒரு மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட இதுதான்டா ட்ரீம், இதுதான்டா அல்டிமேட் கோல். நம்ம வந்து 2 சென்டர் பேக் நிக்கணும், ஒரு 6 2 பேரும் வந்து இன்வெர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். மிச்சம் அந்த 5 அட்டாக்கிங் லைன்ல 5 பேருமே அட்டாக் பண்ணணும் ஃபார்வர்ட்ல. அதுதான் வந்து ஓவராலா போகணுங்கிறது. அது வந்து நிறைய தெரிஞ்சுச்சு எனக்கு. வந்து இது வந்து ஒரு மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்னால இப்படி செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஓவரா பிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நூனோ சாண்டோ டீம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அமுக்கி ஆடுற ஒரு டீம், அந்த ஒரு மாதிரி நேரோவா ஆடி அமுக்கி ஆடுற ஒரு டீம். அவங்க பிரஸ் பண்ண மாட்டாங்கன்னு இவங்க வந்து அழகா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஆடின மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எந்த பிரஸுக்குமே அவன் கவலைப்படல. ஓகே இவன் பிரஸ் பண்ண வரான், நம்ம ரிலேட்டிவா இவன் இவ்வளவு மூவ் பண்ணணும், அதுதான் நம்ம எப்பயுமே பார்ப்போம்ல. ஒரு பிளேயருக்கு வரான், இவனுக்கு பிரஸ் பண்றான்னா இன்னொரு பிளேயர் அழகா அந்த சைட்ல ஜோன் மூவ் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல இன்னைக்கு. ஒரு மாதிரி ஓகே நம்மளுக்கு இந்த ரைட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஜாலியா அது ரெண்டுத்தையும் போட்டு ஆடுவோங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. அது வந்து சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அரவிந்த், எனிதிங் டு ஆட் ஆன் டு தட்? No, I think we covered that pretty well. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து he does a really great job in turning the sentiment overall. அதை வந்து அப்படியே அந்த 4 கேம் இதுல இருந்து நம்ம போல வேற யாரும் இல்லை, இது நம்மளுக்கு வேற கிளைகள் இல்ல இது கிடையாது தேவை இல்ல. ஒரு ஃபேனா யூ நீட் சம்திங் டு ஹோல்ட் ஆன் டு. you expect this kind of performance, which is fair. எக்ஸ்பெக்டேஷன்ல தப்பு சொல்ல மாட்டேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரலன்றப்போ உடனே இது வந்து டீரெயில் ஆக போகுது, சீசன் எழுதி வச்சிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், அந்த நெகட்டிவிட்டி creep in பண்றது வந்து டேபிள் போய் சொல்லாதுடா, டேபிள் போய் இந்த சொல்லாது. பெண்டுலம் ஸ்விங் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு ப்ரோ. அந்த பெண்டுலம் ஸ்விங் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆமா அது நம்ம டீம் கையில தான் இருக்கு. இப்ப டீம் பண்றதை வச்சுதான் ஃபேன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே நம்ம வந்து நீ எவ்வளவு வேணா சொல்லலாம், நீ வந்து ரேஷனலா பாரு, நம்ம வந்து கஷ்டமான கேம் விளையாடி இருக்கோம், நம்ம வந்து இப்ப இன்ஜுரிஸோட விளையாடி இருக்கோம், நம்மளுக்கு வந்து 10 men என்ன வேணா நம்ம வந்து நம்ம ரேஷனலா பார்க்க நீ எவ்வளவு வேணா சொல்லலாம். பட் அல்டிமேட்டா நீ நம்ம இது எல்லாத்தையுமே ஃபேக்டர் பண்ணியும் நான் டேபிள பார்த்தேன்னா 9 பாயிண்ட் லீடருக்கு பின்னாடி இருக்கும். நம்ம அந்த 9 பாயிண்ட் லீடருக்கு பின்னாடி இருக்கிறப்ப இந்த சிச்சுவேஷன்ல அதுவும் லிவர்பூல் மாதிரி ஒரு டீம்னு விளையாடுறப்போ லைக் டீம் வாஸ் டன் இட் ஆல்ரெடி, நேச்சுரலா நெகட்டிவிட்டி வந்து கிரீப் அப் ஆவதான் செய்யும். அதெல்லாம் வந்து நேச்சுரல். அது நீ வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஸ்டின் பண்ண முடியாது. கொஸ்டின் பண்ணல, ஐ அம் ட்ரைங் டு லாஜிக்கலி இது லாஜிக் கிடையாதுங்க. அதுதான் நீ டேபிள் தான் ஒரே லாஜிக். அந்த டேபிள பாக்குறத வச்சு தான் ரியாக்ஷன் வரும். நீ அதுக்கு சொல்லு ஹேமத் சொல்ல வந்த. இல்ல ப்ரோ, எனக்கு அந்த 9 பாயிண்ட்ஸோட எனக்கு ஒரு ஃபேனா எப்ப தெரியுமா ப்ரோ காண்டாகும், தோக்குறது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனா இப்ப நம்ம நியூ காசில் கூட 10th மினிட்ல கோல் கன்சீட் பண்றோம், ஆனா நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஷாட் கூட டார்கெட்ல அடிக்கலன்ற போது எனக்குலாம் ஆயிடுச்சு ப்ரோ. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சரி உன்னால சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல, சரி ஒரு லாங் ஷாட்டாவது அடி, நீ எவனா ஒரு லாங் ஷாட் அடிங்க, ட்ரையாவது பண்ணுங்க. உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா நான் வந்து இங்க உட்காந்து உனக்கு சும்மா வந்து கை தட்டி நிற்கணும், எப்படி அது எப்படி ப்ரோ என்னால ஏத்துக்க முடியல ப்ரோ. நம்ம மேட்ச் நீ அங்க எனக்கு வந்து அவன் பேர் வந்து போப்பு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மிராக்கிள் சேவ் பண்ணி நம்ம 1-0 தோத்தோம்னா ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் போப், ஒன்னாலதான் இன்னைக்கு நாங்க தோத்தோம் அப்படின்னு. நம்ம எதுவுமே பண்ணலாம் அன்னைக்கு, போப்பு ஒண்ணுமே பண்ணவே இல்லை. நம்ம பாட்டுக்கு சும்மா அதை உருட்டிக்கிட்டு இருந்தோம், இது பண்ணிட்டு இருந்தோம். நியூ கேசல் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க நம்ம. அதுதான் இவங்க செஞ்சாங்களே, லெஸ்டர் கோல் கீப்பர் செஞ்சானே, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா அது டோட்டலி டிஃபரெண்ட். அந்த ஹெர்மன்சன் நம்மளோட ஆடுறப்ப வந்து அப்படியே வந்து ஒரு ட்ரக் எடுத்த கேட் மாதிரி அப்படியே துள்ளி அந்த பக்கம் அப்படி வந்து துள்ளி பிடிச்சிட்டு இருந்தோம் அந்த மேட்ச். அந்த மாதிரி இருந்தா டிஃபரெண்ட். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் அங்க அரவிந்த் சொன்ன ஒரு பாயிண்ட்டுமே, இன்னொரு இன்ஜுரி கிரைசிஸ் தான் நம்மளோட பயம்னா. இன்ஜுரிங்கிறது எப்ப வேணா ஆகலாம், யாரு வேணா ஆகலாம். நம்ம வந்து சாக்கா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு டீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓடகார்டு இல்லைன்னா நம்ம வந்து டோட்டலி க்ளூலெஸ் ஆயிடுறோம். அங்கதான் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. பட் கமிங் பேக் டு தி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம், எல்லாருமே இருந்தப்போ டோட்டலி வந்துட்டு விளையாடின விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் தட் திஸ் இஸ் வாட் வி ஷுட் அஸ்பயர் டு டூ எவ்ரி கேம்னு நான் சொல்லுவேன். ஃபைனல் பார்ட் வந்து நம்ம இதுனா எனக்கு வந்து இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து நம்ம பாக்ஸ்குள்ள நம்ம வந்து ஒரு சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணோம்.
டியூ டு தி ஆப்போசிஷன் என்ன பொறுத்த வரைக்குமே அது. ஏன்னா வந்து அவங்க பிரஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கேப்ஸ் விட முடியும் நம்மளால. ஏன்னா அவங்க எதுவா இருந்தாலுமே அவங்களுமே வந்து அந்த மாதிரி தான் செட்டப் நேரோவா செட்டப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து எவ்ரி கோல் சான்ஸுக்கு ஐ குட் ஆல்வேஸ் சி அட்லீஸ்ட் 5 people இன்சைட் த பாக்ஸ். எந்த நீ ரீபவுண்டு கீபவுண்ட் எல்லாம் கிடையாது. அது நீ எப்படி பால் வந்தாலுமே நீ பிடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் இருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த 2 பேர் பின்னாடி இருக்கிற 2 பேர் நல்லா ரிலை பண்ணோம். ஹாஃப் ஸ்பேஸ்க்கு உள்ள போறவன் எவன் உள்ள போறாங்கிறது கரெக்டா அந்த இன்வெர்டட் ஃபுல் பேக்ல வந்துச்சு. ஸோ செக்யூரிட்டி 3 ஜோன்லயுமே இருந்துச்சு நம்மளுக்கு. ஓடகாடுக்கு இருந்த ஃப்ரீ ரோல் பில்டப்ல வருது எல்லாமே எல்லா ஜோன்லயுமே செக்யூரா இருந்தோம். அதுதான் வந்து லைக் இன்னும் ஜாஸ்தியா பார்க்கணும். ப்ராபப்ளி இஃப் வி ஆர் ஏபிள் டு டிவைஸ் அ வே பை விச் வி கேன் டூ திஸ் அகேன்ஸ்ட் பிரசிங் டீம்ஸ் as well. அதுதான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் ஃபார்முலாவா இருக்கும். அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுதான் வந்து அல்டிமேட் ஒரு விஷயம். ஓகே பிரசிங் டீம் ஆடலாம், நம்மளால இந்த மாதிரி விளையாடி வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியுங்கிறது பார்ப்போம். அது பட் பிரசிங் டீம்ஸோட ரியலிஸ்டிக்கலி பாசிபிளா? பிரசிங் டீம்ஸோட இல்ல, ஏன்னா அதுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரியல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டிவைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா you can't. Pressing teamsல you have to play around the press தான். Playing around the press involves long balls. அந்த அதுக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் ஃபுட்பால் எதிர்பார்த்தோம்னா பிரஸ்ஸோடைய ஹோல் இதுவே ஃப்ளூயிட டிஃபீட் பண்றதுக்கு தான். நான் அப்பவும் ஃப்ளூயிடா தான் விளையாடுவேன் அப்படின்னா அப்போ ஹை ரிஸ்க் மாதிரி ஆட வேண்டியதா. எக்ஸாக்ட்லி ரெலிகேட் ஆகிற டீம்ஸ் who try to play out of the back இதனாலதான் ரெலிகேட் ஆகுறாங்க. ஜாலியா ஆடுறாங்க எல்லாம், சும்மா இல்ல ஒரு ஃபன்கா வைப்ஸுக்கா ஆடிட்டு போகுது. பட் அப்பா, லெட்ஸ் see. I mean, சவுத்தாம்ப்டன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோல்லாம் எனக்கே வயித்தெரிச்சல் ஆயிடுச்சு ப்ரோ. எப்படிதான் சவுத்தாம்ப்டன் ஃபேன்ஸ் அதை சகிச்சிட்டு இருக்கானுங்களோ. ஏன் இன்னைக்கு ராம்ஸ்டேல் விளையாடல? இன்ஜுரியா? ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகும் ப்ரோ. ஐயோ, நான் இந்த வெக்கார்த்திக்கு வந்து என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் கையில கோல் கீப்பிங் கிளவுஸ் கொடுத்துட்டு இருந்தா போய் நில்லுன்னு ஏன்டா சொல்ல. ராம்ஸ்டேல பத்தி தெரிஞ்சிருமே, அவன் இருந்தான்னா வித்தியாசம் இருக்குன்னு எதிர்பார்க்கிற பத்தி. ப்ரோ அந்த செகண்ட் சாலாவோட ஈக்குவலைசர் கோல் பாத்தீங்களா? அந்த கோலுக்கு வந்து அவன் இந்த ஸ்டேடியம்ல ஏதோ ஒரு ஃபேன் கீழே ஓடி வந்து நடுவுல கிரவுண்ட்ல நிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருந்தான். அவன் கோல் கீப்பரோட டேய் நம்பால் புறாவை பார்த்து கோல் விட்டாள்ரா ப்ரோ. வேற கம்பேரிசனே வரான்டா. அட்லீஸ்ட் ராம்ஸ்டேல் வந்து பால் கோலுக்கு முன்னாடி நின்னு கோல் போற டைரக்ஷன்ல டைவாச் அடிச்சான். இங்க வெக்கார்த்தி வந்து நின்ன இடத்துக்கும் கோலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவன் கோலுக்கும் கார்னர்ல இந்த லைன்ஸ்மேனுக்கும் நடுவுல நின்னுகிட்டு இருக்கான் ப்ரோ. பாப்போம். ஹோப்ஃபுல்லி வந்து இதுல இருந்து நம்ம கேரி ஆன் பண்ணுவோம். அண்ட் லிவர்பூல் வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த ரிவ்யூ முடிச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேம் ரிவ்யூ. ஓவரால்னு பார்த்தோம்னா ப்ராபப்ளி லைக் நம்ம வந்து அந்த 22-23 ஃபுட்பாலோட ரொம்ப அப்படியே திருப்பி அது ரிட்டர்ன் வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதான் இட்ஸ் ப்ராபப்ளி டியூ டு த பீப்புள், ப்ராபப்ளி டியூ டு த ஆப்போசிஷன். நம்ம எப்படி விளையாடணும், எந்த மாதிரி வந்து நம்ம வந்து கவுண்டர் பிரஸ் சூப்பரா பண்ணோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களை வந்து அவங்க கிட்ட பால் இருந்தப்ப நம்ம சூப்பரா கவுண்டர் பிரஸ் பண்ணி எடுத்தோம் போல. பட் அகேன் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மேட்ச்ல பார்த்தேன் which was very nice to see. ஸோ இதுதான் வந்து இது ஹோப்ஃபுல்லி இது கண்டினியூ. ஏன்னா அடுத்த ஒரு 6 கேம் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபிக்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம விளையாடவும் முடியணும் ஜாஸ்தியா. இந்த மாதிரி வந்து விளையாடி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க முடியணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இதே நம்ம கண்டினியூ பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம அப்படியே வந்துட்டு பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். பிளேயர் ரேட்டிங்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவிட் ராயா. ஆல்ரெடி ஹேமந்த் வந்துட்டு சும்மா வந்து டீ குச்சினர் மாதிரி தான் வந்து ஒரு வேலை இருந்துச்சு ராயாக்குன்னு சொன்னப்பல. ஸோ அரவிந்த், யுவர் ரேட்டிங் ஃபார் ராயா? மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கேம் வந்து சும்மா தான் இருந்தான், எதுவும் பெருசா பண்ணல. 2 மணி நேரத்துல கிராஸ்லாம் வந்துச்சு, நீட்டா பிடிச்சி விட்டான். ஸ்ப்ரெட் இந்த ரிலீஸ் பிளே வாஸ் எக்ஸெப்ஷனல். ஒரு இடத்துல எல்லாம் வந்து நேரா லெஃப்ட் விங் அப்படியே பின் பாயிண்ட் அக்யூரசில பால் போய் யூபிஎஸ் டெலிவரி மாதிரி போய் விழுது கால்ல. எவ்வா டே என்னடா பண்ற அப்படின்லாம் மிரள விட்டான் ஒரு பாயிண்ட் எல்லாம். பட் அதர் than that very quiet game. ரேட்டிங் அப்படின்னு பார்க்கணும்னா he didn't have any saves to make. ஸோ அதுக்கு வந்து do you give him a rating or do you give the defense a rating? பேஸ் லைன் ரேட்டிங்கா? எதுக்கு கஞ்சப்படுற எல்லாருக்கும் போட்டு விடு பாயிண்ட், அவ்வளவுதானே. ஓகே, 8.5 on 10. 8.5 on 10. I think ஒரு 8 on 10 would be good. 8.5 ஒரு 0.5 ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பட் நீ சொன்ன மாதிரி அவன் எதுவும் வந்து பண்றதுக்கு இல்ல. பட் ஆன் த பால் அவன் என்ன செய்யணுமோ அது கரெக்டா செஞ்சான். கலெக்ட் எல்லாம் வந்து எங்கெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சான். ஸோ ஒரு மாதிரி பிளேயிங் அவுட் ஆஃப் தி பேக்ல வந்து an extra மேனா எவ்ளோ அததான் சொல்லலாம்னு வந்தேன் நானு. கரெக்டா லைக் அந்த அவனுடைய அந்த பொசிஷனிங் அண்ட் பால் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து இட்ஸ் ட்ரூலி மேக்கிங் அ டிஃபரன்ஸ் when you're playing out of the back. ஹை pressing teams, especially ஒரு கோல் டவுனா இருக்கிறப்போ when they're trying to get the advantage with the press. Playing long is one option, easy option. ஆனா playing short and trying to get out of the press
இஸ் a more difficult way to do it. ஹோம்ல வந்து இது ரொம்ப ஈஸி பண்றது, அவேல பண்றதுன்றது இது ஸ்லைட்லி மோர் டிஃபிகல்ட். பட் அந்த இத வந்து பண்ண முடியும், அவேல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நேத்து. ஆமா. பிளஸ் அந்த ஸ்வீப்பர் கீப்பரா கூட நல்லா பண்றான் ப்ரோ. ரயா ரீசெண்டா நோட்டீஸ் பண்ணி நேத்து கூட சின்சோங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். ஆனா ரயா அழகா வந்து அவனை காப்பாத்தி பால ஸோ அந்த இடத்துல வந்து ஆமாமா அதுதான் அது வந்து ஐயோ வந்துட்டான்டா சின்செங்கோ வேலையை காமிச்சிட்டாண்டாங்கிற மாதிரி தான் நினைச்சேன். கரெக்டா வந்து எடுத்தான். சூப்பரான எடுத்த விஷயம் அது. டெஃபினெட்லி. ஹேமந்த் இவன் கலஃபியோரி நான் நேற்று 7 கொடுப்பேன் ப்ரோ. நல்ல கேம். 60 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஆர்டேட்டா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தான் ஸ்குவாட்ல இருப்பான் அப்படின்னு. நான் சரி இன்ஜுரியிலேருந்து வரான், ஸோ சின்செங்கோ தான் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கலிஃபோர்னியா ஸ்டார்ட் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் தான். 60 மினிட்ஸ் நல்ல கேமு. எலாங்கா ஒரு ட்ரிக்கி விங்கர் ப்ரோ. 1000 தான் சொன்னாலும் எலாங்கா கிட்ட நல்ல ஆமாமா ஸ்பீட் ஆமா அவனுக்கு நல்ல ஃபார்ம்லையும் இருக்கான் எலாங்கா இந்த சீசனு. ஆனா ஒரு இடத்துல அந்த ஒரு அட்டாக் ஆமா எல்லாருமே பீட் ஆவாங்க. அந்த ஆமா ஐநா வந்துட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆமா வந்து கரெக்ட். அவன் ஐநாக்கு என்னடான்னா மேட்ச் போக போக அவன் ஷார்ட்ஸ் வந்துட்டு சைஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு ஆமா டேய் என்னடா இவன் லுங்கி கட்டி ஆடிட்டு இருக்கா, யூ டிட் சூஸ் தக் லைஃப் சோஸ் யூ மாதிரி அவன் போயிட்டு இருந்தான். எல்லாருமே சரியான சிரிப்பா இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த இடத்துல பீட் ஆனாங்க, எல்லாருமே பீட் ஆயிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அந்த ஃபர்ஸ்ட் ஆமா இனிஷியலா ஒரு ஸ்கேர் வரும் அந்த இடத்துல. யா ஆமா யா ஆமா அது ஒரு இன்ஸ்டன்ஸ் தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு நீட் கேம். நல்லா பாலை தைரியமா கேட்டு வாங்கி ஆடுறான். அதான் கலிஃபோர்னியா பொறுத்த வரைக்கும் ரன் ஆஃப் கேம்ஸ் தான் ப்ரோ. எவ்வளோ நாள் ஃபிட்டாக இருக்க முடியும், எவ்வளோ கேம்ஸ் கண்டினியூஸாக ஆட முடியும். அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு அதான் கேள்வி. குவாலிட்டியோ ஸ்கில்லோ பெருசாக கொஸ்டின் இல்லை. ஸோ ஃபிட்னஸ் தான் கொஸ்டின். நல்ல ஸ்டார்ட்டு, நல்ல டீசெண்டான கேமு. எனக்கு தெரிஞ்சு 7 out of 10 கொடுக்கணும். Yeah, 7 agreed. நான் கேப்ரியல் எடுத்துக்கிறேன். கேப்ரியல் ஆஸ் யூஷுவல் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். அவனுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்றப்பவும் கரெக்டா ஸ்விட்ச் பண்ணான். ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து கெலஃபியரி உள்ளுக்குள்ள மூவ் ஆனப்போ வந்து அவன் வந்து ஒரு எங்கடா கேப்ரியா காணும் பார்த்தா லெஃப்ட்ல நின்றுட்டு இருந்தா. அப்பா பரவாயில்லடா, உனக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு இது இருக்கே, உனக்கு அந்த சைடு போகணுங்கிறது லைக் கரெக்டா செஞ்சான்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகேன் யூஷுவல் டிபிக்கல் கேம் அவங்க கிட்ட இருந்து எதுவுமே விடல. அவங்க சைட்ல கரெக்டா வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணான். நல்ல டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ். 7.5 ஐ திங்க் would be good for him as well. 90 ஆமா minutes ஆடி இருக்கான். ஸோ 7.5 டெஃபினட்டா நான் கொடுக்குறேன். ஆமா பிளஸ் நல்ல கேப்ரியல் பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட அவனுக்கு. இந்த சீசன் நோட்டீஸ் பண்ண ப்ரோ, பாசிங் நல்லா கிறிஸ்பா இருக்கு கேப்ரியல் கிட்ட. அவன் கரெக்ட். ஒரு பாஸ் பண்றானா அது நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தெரியாது. மிஸ் ஹிட் மாதிரிலாம் இல்லை, அழகா போய் அந்த கரெக்டா கால்ல உட்காருது. நம்ம விங்கருக்கா இருந்தாலும் சரி, மிட்ஃபீல்டருக்கா இருந்தாலும் சரி, அந்த வெயிட் ஆஃப் பாஸ் நல்லா எனக்கு தெரிஞ்சு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் கேப்ரியல். அது நமக்கு எவிடென்ட்டா நல்லா தெரியுது. நல்லா பளிச்சுன்னு அடிக்கிறான், அப்படியே கரெக்டா போய் கால்ல உட்காருது. அவனுடைய பாசிங் வந்து ரொம்ப ஆக்சுவலா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 ஆமா சீசன்ஸ்ல ரொம்பவே ஜாஸ்தி ஆமா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, which is ஆமா very good அது actually. நல்லா பிரேசில் ஃபேன்ஸுமே அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. என்னதான் பிரேசில் 2 மேட்ச்மே டிரா பண்ணியிருந்தாலும் கேப்ரியலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. பிரேசில் மீடியா, அவங்களோட நியூஸ் பேப்பர்லாம் வந்து அவனை ரொம்ப பாராட்டி எழுதுறாங்க கேப்ரியலை. ரைட் யா. அண்ட் வெரி ஜஸ்டிஃபைட். ஏன்னா ஆரம்பத்துல அவங்க தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இவனுக்கு டிஃபெண்டிங்கே வரல, ஆமா கேப்ரியல்னா யாரு, டிஃபெண்டிங்கே தெரியாத அப்படி இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் யா தெரியல, பார்ப்போம். அதுதான் வந்து பட் he had a very good performance. எனக்கு வந்து ஆமா லைக் நீ சொன்ன மாதிரி அந்த பாசிங் வந்து வெரி இம்ப்ரூவ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் his கேம், ஆமா அண்டர் ரேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் his கேம். கரெக்டா அந்த மேனை லெஃப்ட்ல ஃபைன் பண்றதுங்கிறது வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆமா அண்ட் அகேன் கெலஃபியோரி அண்ட் மார்டினெல்லி 2 பேரும் ஆடுறாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு ரன் பண்றதுக்கு பால் போடுறது வந்து பெர்ஃபெக்டான ஆமா ஒரு வெப்பன் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அது வந்து டெஃபினெட்லி வெரி குட். அரவிந்த், சலிபா. சலீபா குட் கேம். இந்த அவனிய ரொம்பவே குவைட்டா வச்சுக்கிட்டான். அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ ஷாடோ மாதிரி ஒரு சில பின்னாடியே இடத்துல ஓடி. எல்லாம் கொஞ்சம் வந்து நெக்கெல்லாம் வந்துட்டு முடிஞ்சா நீ வா, நான் உனக்கு பவரே வா, பாலையும் கூட கொடுக்குறேன் வா ஒன்னு, அதுக்கப்புறம் இந்த ஒரு தடவை கொடுத்துட்டு திருப்பி எடுக்கிறேன் உங்ககிட்ட இருந்துங்கிற மாதிரி இருந்துச்சு. அதேதான் லைக் அந்த இந்த கேம் வந்து எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சுன்னா, இந்த கேமை பார்க்கும்போது உன்னால அந்த வாலை விட்டுட்டு திரும்ப நீ போய் எடுத்துட்டு போக முடியும். அந்த இந்த கேம்ல அந்த டேக்கிள் தேவைதானா, ரெட் கார்டு வாங்கின கேம்ல அந்த டேக்கிள் தேவைதானா, போர்னமத் கேம்ல நீ அவனை விட்டுட்டு இந்த அப்போ 2 ஸ்டெப் எடுத்துட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி போயிருந்தா கூட எவன் நெல்சனை பிடிச்சிருக்க முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய இது. ஐ ஸ்டில் வுட் டை ஆன் த ஹில் அந்த ஆன்ஃபீல்ட் டிசிஷன்ஸ் விச் ஸ்டேன்னு. பட் அதை பேசி முடிச்சிட்டோம் நிறைய. இந்த கேம்ல வந்து சலீபா ஹேட் அ ரியலி குட் கேம். ராயாக்கு நான் 8.5 கொடுத்தனா, சலீபாக்கு நான் 8.5 கொடுக்கணும். Yeah, 8.5 is valid. Saliba had a really very good game. Heyman, Timber.
டிம்பர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு 90 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல தான் கிவியர் சப்ஸ்டியூட் ஆமாமா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமா. அவனை. ஸோ அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. அட்டாக்கிங்ல நல்லா இன்வால்வ் ஆயிருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிம்பர் நல்லா அட்டாக்கிங்ல இன்வால்வ் ஆயிருந்து பார்க்க முடிஞ்சது. சாக்கா ஒடிகார்டு கூட நல்லா லிங்க் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். டி பாக்ஸ் நிறைய பால் வாங்கி ஆடிட்டு இருந்தான். ஸோ நல்ல நல்ல ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்ல ஜெனியூனா ரெண்டு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்குன்னா பென் ஒயிட் அண்ட் டிம்பர். நம்ம ட்ரூ ட்ரூ சூப்பரா ட்ரூ. சொல்லலாம். ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவன் கிடையாது. நல்ல நல்ல ஒரு போட்டி. ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்கில் செட் இருக்கு. ஸோ அது நல்லா நல்லா தெரியுது. டிம்பர் அதான் சேம் அஸ் கலிஃபோர்னியா தான். எவ்வளோ நாள் ஒரு நாள் கண்டினியூஸாக ஆட முடியும் அப்படின்றது தான் ம் 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 டிம்பருக்குமே அதே ம். கேள்வி தான். ஹோப்ஃபுல்லி நம்ம அவனை கரெக்டாக மேனேஜ் பண்ணுவோன்னு நம்புறேன் நான். ஸோ நல்ல நல்ல கேம் ப்ரோ. 7.58. அந்த சைடுமே நல்ல ட்ரிக்கி விங்கர் தான் ப்ரோ. அவங்களுக்கு அவன் பேர் ஆமாமா. என்னது? ஹட்சனோடாய். ஹட்சனோடாய உள்ள கட்டிங் பண்ணி ஷாட் எடுக்கவே விடல. அவனும் உட்ல எதெல்லாம் உட்ல பண்ணி பார்த்தான். கரெக்ட். உள்ள டிம்பர் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ரைட்ல மட்டும் அந்த வச்சு ஹாஃப் ஷாட் ஸ்பேஸ் எடுத்து வைக்கிறேன். ஜோனுக்குள்ள அவனை ஆமா போவே விடல லெஃப்ட்ல. ஆமா. ஸோ நல்ல நல்ல கேம் டிம்பர். ஸோ 8 கொடுக்கலாம், தாராளமாக 8 கொடுக்கலாம். ம் ஓகே. அடுத்தது ஜார்ஜினியோ நான் எடுத்துக்கிறேன். ஜார்ஜினியோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவர் வந்து விளையாடினது. சிம்பிளா வச்சுக்கிட்டான். கரெக்டா வந்துட்டு அவன் என்ன செய் அவன் அவனுடைய பிரசன்ஸ் இருந்தா அவன் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவானோ அந்த பால் ஆன் த பால் செக்யூரிட்டி. ஒரு சில இடத்துல பீட் ஆனான் பால், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வயசாயிடுச்சு அவனுக்கு, அவனோட சைஸுக்கும். பட் அவனை என்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு மாதிரி கிளீனா செஞ்சான். அவன் இருந்தது வந்து ஒரு அஷூரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. கூடவே அவனுக்கு அந்த ஃபுல் பேக்ஸும் இன்வெர்ட் பண்ற டைம்லயா இருக்கட்டும், இல்லாட்டி ஓடகார்டு வந்து டீப்பா வந்து ஆட வேண்டி இருந்த டைம்லயா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு அவன் விளையாடினது. சிம்பிள் பட் எஃபெக்டிவ். அதான் சொல்லுவான் 45 மினிட்ஸ் அவன் என்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டான். ஒரு ஆமா டீசென்ட் ஒரு 6.5 பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். அது வந்து ஆமா. கரெக்டா கிளீனா வந்து முடிச்சுட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி அவன் செஞ்சா போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜினியா வந்துட்டு அவனை ரிலை பண்ணி நம்ம சீசனுக்குள்ள போறது கிடையாது. பட் இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன், டோமியாசுன்னு ஒருத்தன் அந்த காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புக்குள்ள வர டோமியாசு அங்கிருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ பார்ட்டியை தான் ரைட் பேக்ல ஆடணும்னா 40 மினிட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஜார்ஜினியோ யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வர்றப்ப ஒரு வேல்யூபிள் பிளேயர், ஸ்குவாட் பிளேயரா மாறிடுறாங்க. ஸோ ஐ லைக் வாட் ஐ சா. 6.5 decent performance from him, basic performance. Arvind, Mikel Merino. மெரினோ இஸ் ரியலி குட். மெரினோடைய ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல வந்து டோட்டலி ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஆடின மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. ஸோ என்ன மெரினோ காட்ட முடியும் அப்படின்றது வந்து இந்த கேம் ஐ திங்க் இஸ் டெம்ப்ளேட் கேம் மாதிரி நினைக்கிறேன். இந்த ஹோல்ட் அப் பிளேவா இந்த பிளேயிங் அவுட் த பேக்ல வந்து அவனுடைய யுனைடெட் கோல், கேப்பபிலிட்டிஸ். யுனைடெட் கோல் ராஷ்வர்ட். ஐயோ ராஷ்வர்ட் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ள 3 நிமிஷம் தான் ஆச்சு. But anyway, இவங்க அந்த there was a distinct difference between having a left-footed player on the left sideலையும் right-footed player on the left sideலையும். That is my takeaway இந்த இதுல. வெதர் அது ரைஸை வந்து திரும்ப 6 கொண்டு வரதுதான் ஆப்ஷனா, இல்ல you have Rice play there and try to fit Merino as well, எனக்கு தெரியல. But or you play Merino ahead of Rice. Merino is miles ahead of Rice on the left LCM, in my opinion. Merino only needed and the pace of Premier League adjust ஆகிறதுக்கு அந்த ஒரு learning curve. I think he's there. Yeah, so எவ்வளவு சொல்லுவ? He had a really good game. 8. Maybe assist or goal ஏதாவது இருந்துச்சுன்னா I would have had more. அந்த இந்த கோல் ஆஃப் சைடு ரூல் அவுட் ஆன கோல் வந்து if he hadn't strayed offside, maybe it would have been an 8.5 or 9 for me. ஓகே யா ஃபேக்ட் குட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் வந்து குவாய்ட்டா இருக்கிற மாதிரி எஃபெக்டிவா பண்ணிட்டு இருந்தான். பட் ஃபோக்கஸ் அவன் மேல நிறைய போகல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபுல்லா எல்லாத்துக்குமே வந்து மிடில் அவன் தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் மாதிரி இருந்தான். ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெரில விளையாடுனது. ஹேமந்த், ஒடிகார்ட் கேப்டன். ஐயா இவ்வளவு நாளா எங்கய்யா இருந்தீங்க? கேப்டனுக்கு வந்து 9 or 10 ஏதாவது கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் சாக்கா தான் மேன் ஆஃப் த மேட்சுக்கு. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ரெண்டு பேருமே டிசர்விங் தான். ஓடிகார்டு நேற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னன்னா, நிறையா இடத்துல ஓடிகார்டு ரைட் ஃபுட்ல ரிலீஸ் பண்ணுவான்ப்பா சாக்காவை. அது வந்து சாக்காவுக்கு எவ்வளோ அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா, ஏக்கர்ஸ் ஆஃப் ஸ்பேஸில் இருக்கும்போது ஓடிகார்டு நான் திரும்பி லெஃப்ட்டுக்கு மாற்றி ஒரு பாஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ரைட்லேயே நிறைய வாட்டி கொடுத்தான். அது நல்லா இருந்துச்சு. ஒரு ஷாட் நான் ரைட்ல எடுத்திருப்பான், அது ட்ரேட்மார்க் மிஸ் ஹிட். அது அதை மட்டும் தலைவன் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும், ரைட் ஃபுட் ஃபினிஷிங் அது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அநியாயத்துக்கு 1 ஃபுட்டடா இருக்கான். அது நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மிச்சப்படி
ஒரு ஒரு கொஞ்சம் பேசிக்கான ஒரு ரைட் ஃபுட் இருந்தா கூட அவன் வந்து வேற ஆமா அடுத்த லெவல் பிளேயர் மாதிரி ஆமா அவன் அந்த ஒரு ஆமா ரயன் ஏட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே கோன் மாதிரி திருப்புவான் ப்ரோ, ஜஸ்ட் லைக் தட். அவன் இவனோட டபுள் த சைஸ் இருக்கான், ஆனா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே ஒரு கோன் மாதிரி திருப்பி இது பண்ணுவான். அதான் அந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த கண்டக்டர், நம்ம ஆட்கள் எல்லாமே சொல்லுவாங்க, அது டெஃபினட்டா பொருந்தும். பியூட்டிஃபுல். நல்லா நேத்தி அந்த சாக்காக்குமே அது ஒரு சின்ன ஒரு அசிஸ்ட் தான், ஆனா அது அழகா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நம்ம அந்த க்ரௌட் சவுண்ட்லேயே கேட்கலாம் அந்த ஓடிக்கிற அந்த பாஸ் பார்க்கும்போது. ஒரு ஒரு ஆ அப்படின்ற ஒரு Yeah, yeah, yeah. சர்ப்ரைசிங்காக ஒரு இது இருக்கும். நல்ல ஒரு இது. அதான் மேபி நேற்று நிறைய கோல் ஸ்கோரிங் ஆப்ஷன் ஓடிகார்டுக்கு வந்துச்சு. ஷூட்டிங் கொஞ்சம் லைட்டாக ரிதமில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஜுரியிலேருந்து வர மாதிரியே தெரியல ஓடிகார்ட். ஃபுல் ஃபுல் ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நல்ல 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 கேம், ஆன் த பால் நல்ல கேம். அதான் மேபி கோல்ஸ் போட்டுருக்கலாம், அது ஒன்றே ஒன்று தான் ஓடிகார்டுக்கு. வேணால் நம்ம கம்மியாக சொல்லலாமே 9 on தவிர 10, yeah, yeah, I would ஆமாம் agree. 9 9 on out of 10. 10. நான் அதான் ஆமாம் ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த இதுல போறப்போ, எப்படின்னா வந்து we have come to a stage where we can sub off both Saka and Odegaard in the same match. அது வந்து எனக்கு வந்து டேய் இதெல்லாம் நிஜமாவே நம்ம தான் செய்யறோமா, நம்ம டீம் தான் ஆடுதாங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு இருந்தது. பட் லைக் ரியலி ரியலி குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் Odegaard. இதுதான் வந்து அவன் இதுக்கு இப்போ வந்து அவன் வந்து ஒரு காட்டன் நூல் வச்சுட்டு அவனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் சீசன் ஃபுல்லா. மார்ச்ல இன்டர்நேஷனல் பிரேக்லாம் அனுப்பக்கூடாது. எப்படியாச்சும் அவனை வந்து ரொட்டேட் பண்ணி அவனையும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் இதுவா இருக்கும். அரவிந்த், அடுத்த யாரு Odegaardக்கு அப்புறம் ட்ரோசார்ட்? Trossard, I think in the he had to back up Odegaard அப்படின்னு the big shoes to fill அப்படின்ற வரப்போ there was a big question mark placed on Leo. எவ்வளவு பெரிய கொஸ்டின் மார்க்னா இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் டாக்ஸ் எல்லாம் வந்த பிறகு வாரண்டடா இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு அவன் மேல. என்னுடைய ஒப்பீனியன் ஆஃப் லியோ டசன்ட் சேஞ்ச். இஸ் a really good player, மஸ்ட் நீடட் பிளேயர். நம்ம ஒரு எனி ஸ்குவாட்ல ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி அண்ட் கிளட்ச் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்ம டீம்ல வந்து அவனுக்கு தான் அந்த டைட்டில் கொடுக்க முடியும். So for a player like that, contract extension is very well deserving. He's only 30 now. So even if you do a எனக்கு அதுல 3-year மாற்று கருத்து இருக்கு. பட் of course அது தனியா ஒரு இதுவா நம்ம ஆமா பேசலாம். 3-year கான்ட்ராக்டா இருந்தா கூட இட்ஸ் ஸ்டில் பேக் எண்ட்ல இட் வில் பி worth it அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். பட் he did a very decent job. லைக் வந்தான், வேலையை பார்த்தான், போனோம். What was expected of him, he did that correctly. Maybe he should have had a goal. நிறைய நல்ல நல்ல பொசிஷன்ஸ்ல இருந்தான், பட் he couldn't find that finishing. ஒரு ஷாட் ஒரு ரைட் விங் ரைட் பேக் பொசிஷன் ரைட் விங் பொசிஷன்ல இருந்து அடிப்பான் நேரா கோல் கீப்பர் மேலேயே. All of that, like really good stuff. கோல் இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். 7.5 7.5 out of 10. Okay, I think that's fair. ஹேமந்த், ஹெசூஸ் இல்ல ஆக்சுவலி ஹெசூஸ் நான் எடுத்துக்கிறேன். ஹெசூஸ் வந்துட்டு நான் நடுவில் ஒருத்தர் மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஹெசூஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கேம் பாக்குறப்போ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா ஹெசூஸ் பாக்குறப்போ. ஏன்னா வந்து அவன் வந்து யூ நோ வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப், அண்ட் அது வந்து அந்த ஹெசூஸ் வந்து போயிட்டான் மொத்தமா. அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா தெரிஞ்சிச்சு இந்த மேட்ச்ல. ஓகே, நீ வந்து இதெல்லாம் உன்னால செய்ய முடியும், நீ நல்லா இருந்துச்சுன்னா நீ இதெல்லாம் இன்னும் பெட்டராவே செஞ்சிருப்ப, நீ அதை பண்ண ட்ரை பண்ற, பட் நிறைய இடத்துல வந்துட்டு உன்னால அது பண்ண முடியாம பாக்குறதுக்கு வந்து நல்லா இல்லாம அப்படியே போயிடுதுன்னு. பட் அகைன் நேத்து நைட் நான் திருப்பி பார்த்தேன், அவன் நம்ம இந்த ஃப்ளூயிடா விளையாடுனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவன். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பேசினப்பவே வந்துட்டு நான் வந்து எனக்கும் அரவிந்துக்கு சண்டே வந்துச்சு ஆக்சுவலா. நேற்று பேசுறப்போ நான் வந்து அவன் வந்து சுத்தமா எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவன் தான் வந்து சண்டை போட்டு இல்ல அவன் வந்து நல்லா பண்ணான்னு சொல்லிட்டு. மேட்ச் மறுபடி பார்த்தப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா ஓகே, வாட் எவர் ஹி இஸ் டூயிங் அகேன் தட் டசன்ட் மீன் தட் நான் சொன்னது வந்து ஃபால்ஸ் கிடையாது. அவன் பண்ண நிறைய விஷயம் ட்ரை பண்றான். அது பழைய ஹெசூஸ், அந்த ப்ரீ இன்ஜுரி ஹெசூஸ் தான் இன்னும் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ அவனால அது பண்ண முடியல. எனக்கு வந்து இப்போ நான் அவனை எப்படி பார்க்கணும்னா, உன் பாடியை புரிஞ்சுக்கிட்டு உன்னால எது செய்ய முடியுதோ அதை நீ உன்னுடைய பெஸ்டா பண்ணு. அதுதான் நீ பண்ணு. இன்னும் உனக்கு நீ இருக்கிறது ஒரு பேக்கப்பா தான் இருக்க. அண்ட் கிவன் த வே திங்ஸ் ஆர் கோயிங், உன்னால வந்து ஒரு ஸ்டார்டரா இப்போதைக்கு வர முடியுங்கிறது அது தெரியல. நீ ரொட்டேஷனல் ஆப்ஷனாவோ சப் ஆப்ஷனாவோ இருக்கிறப்ப உன்னுடைய மெயின் வேலை உன் பாடியை பார்த்துக்கிட்டு அதனால எது செய்ய முடியுமோ, அதனால இன்ஜுரி வராம ஆடுறதா இப்போ உன்னுடைய மெயின் வேலை. அதை நீ பண்ணினா போறோம். இந்த மேட்ச்ல டெஃபினெட்லி ஒரு 6.5 to 7 on 10 பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டான். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. பட் திருப்பி பாக்குறப்பதான் ஓகே, இந்த மைனரான விஷயம் பால் மூவ் பண்ணிட்டே வச்சுக்கிறது, இல்லாட்டி ஒரு ஆப்ஷனா இருந்துகிட்டே ரன்னிங் ஆப்ஷனா இருந்துகிட்டே இருக்கிறது, சிம்பிளா கேமை வந்துட்டு ஸ்டாப் ஆகாம மூவ் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்ப நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஃப்ளூயிட் ஃபுட்பாலுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளேயர் தேவை.
இதோட அப்கிரேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஐசக் நம்ம போறோம்னா அவன் இதோட அப்கிரேட். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபார் மீ லைக் ஹெசூஸ் ஹேட் ஒரு 6.5 or 7/10. நாட் அ பேட் பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலா பார்த்தா நாட் அ பேட் பெர்ஃபார்மன்ஸ். இதை அவன் ஜாஸ்தியா பண்ணி அந்த பாடியோட லிமிடேஷன்ஸை புரிஞ்சு அதுல என்ன இந்த அந்த பழைய டேர்ன்லாம் பண்ண முடியாது அவனால. முட்டி படுத்துடும் அவனுக்கு. அவ்வளோதான். பழைய டேர்ன்லாம் பண்ணா தனியா கைண்டி வந்துடும் முட்டி. எப்படி அந்த மாதிரி தான் இருக்கான் அப்போ. ஸோ அதெல்லாம் பண்ணாம உன் பாடி எவ்வளவு ஏத்துக்குமோ, உன் பாடியால ஒன்னு ஏத்துக்கிட்டு அதால எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குமோ அதை நீ வந்து பண்றதுக்கு இன்னும் அவன் பாடியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டான்னா பெட்டரா இருக்கும். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ரீடைன் ஹிம் அண்ட் செல் ஹிம், அதுல இருந்து வர பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு ஏதாச்சும் காசு ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ கிவ் 6.5 or 7/10. ஆமாம் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலி அதான் நம்ம பாட்காஸ்ட் நேயர்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். எனக்கு ஆக்சுவலி ஹெசூஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்ல ஒரு என்ன சொல்ல நல்ல ஒரு டோட்டல் ஃபுட்பாலர் ஹெசூஸ். நேத்தி நான் அவனோட பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸாக பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு பல வருடங்கள் கழிச்சு ஜீசஸ் 90 மினிட்ஸ் ஆடிருக்கான்ப்பா. ஆமா. எனக்கு தெரிஞ்சு நான் ஜீசஸ் 90 மினிட்ஸ் நம்ம ஆர்சனல் சட்டையில் ஆடிருக்கானே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அவனோட எதிரி அவன் உடம்பு தான் ப்ரோ. அவன் அவன் எவ்வளோக்கு எவ்வளோ அவன் உடம்பை புரிஞ்சுக்கிட்டு அவனால் எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ் ஆர்சனலுக்கு வந்து 10 கேம் தொடர்ந்து ஆடினதே கிடையாது ப்ரோ. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ். ஒரு நம்பர் 9 இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும். ஸோ நீ ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கணும் டீமுக்கு ஆடுறதுக்கு. அதுதான் ஒரு பெரிய மைனஸ். ஆனால் நேற்று மேட்ச்சில் நான் தான் சொன்னேன் ஃப்ளூயிடிட்டி நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மூவ் சூப்பராக பண்ணியிருப்பான் ப்ரோ. அவன் சாக்கா, டிம்பர், ஓடிகார்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி. அதெல்லாம் ஹவர்ட்ஸ் இன்ஃபேக்ட் கனவுல கூட அந்த மூவ் முடியும் போது அவ்வளவு லியோ முட்டிக்குவானுங்க. அந்த ஆமாம் மூவ் முட்டிக்கு ஒண்டி இல்லைன்னா that would have been a shot on target. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் ஜீசஸால பண்ண முடியும். எனக்கு ஒரு ஃபுட்பால் ஃபேனா அதில் தான் நம்ம பார்த்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த மூவ் அப்படி. ஸோ அதான் சொல்றேன். ஆமாம். ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோப்ஃபுல்லி வி வில் see the best version of him அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு ரைஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் ப்ரோ. ஒரு ஒரு there will be a period where இப்போ எப்படி ஜிரு வந்து ஆர்சனல் விட்டு கிளம்பின பிறகு ஒரு ஒரு நல்ல ஃபேஸில் இருந்தான் ஜிரு. டோன்ட் கோ தேர். இல்லை நான் சொல்றேன் ஒரு ஒரு நல்ல ஃபேஸில் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும்னு நினைக்கிறேன். நிறையா ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் லேட் ப்ளூம் ஆவாங்க. மேபி ஜீசஸ் கூட அந்த கேட்டகரி இருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு ஸ்கில் இருக்கு அவன்கிட்ட. ஆனால் அது ஆர்சனலில் வெளில கொண்டு வர முடியுமா அப்படின்றது இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ஹோப்ஃபுல்லி இப்போ வெளில கொண்டு வந்தால் இட் வில் பி வெரி குட் டு see. இதுதானே எல்லாருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால தானே வாழ்க்கை. ஸோ அந்த நம்பிக்கையோட அடுத்த பிளேயருக்கு போயிடுவோம். சாக்கா, ஹேமந்த் ஃபார் யூ. சாக்கா அதான் ஓடிகார்டுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லிடலாம். 9.5 எதுனாலும் சொல்லிடலாம். ஃபென்டாஸ்டிக் கேம் சாக்கா. என்ன கோல்ப்பா ஃபஸ்ட்டு கோல்லாம். அத்தா சிலுத்திருச்சு எனக்கெல்லாம். லெஃப்ட் ஃபுட்டில் நம்மளால் எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்துட்டான். ஆமா, நாங்க அதான் பாத்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் நாங்க பாக்குறப்ப அந்த ஓடகார்ட் பாஸுக்கு ஃபர்ஸ்ட் டேய் என்னடா வெயிட் இந்த பாஸ்ல, சரியான வந்து இதுதான் பாஸ் அந்த மாதிரி போச்சு. அவன் பால் எடுத்ததுக்கு அப்புறம் பப்ல பாத்துட்டு இருப்ப எல்லாருமே வந்துட்டு பாஸ் கத்திட்டே இருந்தாங்க. கரெக்டா அவன் கோல் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு தாங்க எந்திரிச்சு நின்று கத்தினான் பப்ல, குட் தட் ஹி டிட்ன்ட் லிசன் டு யூ கைஸ் அப்படின்னு. சரியான ஃபினிஷ். கோல் கீப்பர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்டர்ஃபுல் ஃபினிஷ். நல்ல கேமு. சாக்காவுக்கு மேபி ஓடிகார்டு சொன்ன மாதிரி ஒன்று சொல்லணும்னா சாக்காவுமே இன்னும் ருத்லெஸ்ஸாக இருக்கணும்பா. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அவனும் ஹேட்ரிக் போடவே இல்லை பிரீமியர் லீக். ஆமா, இந்த மேட்ச்ல ஹேட்ரிக் அடிக்க வேண்டிய மேட்ச் அது கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறையா லெஃப்ட் ஃபுட்லேயே மாட்டுச்சு தலைவனுக்கு ஷாட். ஆனால் எதுவுமே கொஞ்சம் லைட்டாக சாக்கா கிட்ட எப்படின்னா 4 சான்ஸ் கிரியேட் பண்ணால் ஒரு கோல் போட்டுருவார் சாக்கா. அது மேபி ஒரு 4 சான்ஸ் கிரியேட் பண்ணால் 2 கோல் 3 கோலை போடுற ஒரு ஆளாக மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபென்டாஸ்டிக் கேம். நல்ல என்ன சொல்ல நம்மளோட ஃபேஸ் ப்ரோ. நம்மளோட கப்ளோட ஃபேஸ் சாக்கா தான். ஆமாமா. பிரான்ச்சைஸ்ல பிஎல்கே வந்தான் ஃபேஸ். இப்போதைக்கு வேற யாரும் இல்ல. கவர் எல்லாம் போட்டாங்கன்னா சாலாவையும் சாக்காவையும் தான் போடுவாங்க இந்த இடத்துல. சோ நோ கம்ப்ளைண்ட்ஸ். நல்ல கேம். இந்த சீசன் டெஃபினட்டா பிசிக்கலாவும் சரி பிசிக்கலா அநியாயத்துக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அவன பாலை விட்டு தட்டுறதே பயங்கர கஷ்டமா இருக்கு. 2 பேர் தேவைப்படுது அவன பால் விட்டு. ஆமா, மொரேனோலாம் கூப்பிடுறான் சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். மொரேனோலாம் நல்லா இருந்துச்சு அது பார்க்க. நேற்று நல்லா டாமினேட் பண்ணான். நல்ல கேமு. சாக்கா வந்து உண்மையாலே எப்படி சொல்ல ப்ரோ, ஸ்டார் பாய்க்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன். மேன் ஆஃப் த மேட்ச் அதான். சாக்காவுக்கும் கொடுக்கலாம், ஓடிகார்டுக்கும் கொடுக்கலாம். நல்ல கோல். மேபி இன்னும் கொஞ்சம் நிறைய கோல் போட்டிருக்கலாம் சாக்கா. அது ஒன்று தான் டவுன் சைட். 9, 10 எதுவும் கொடுக்கலாம் சாக்காக்கு. I would say 9.5 சாக்காக்குமே. இன்ஃபேக்ட் ஃபார் மீ அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாக்கா வந்து வேற லெவல்ல இருந்துச்சு பார்க்கலாம். டேய் எப்பா இவன் வந்து ஒரு முடிவோட தான்டா இருக்கான் இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி. அந்த கோலுக்கு ஜார்ஜினியோ பாலை வின் பண்ண பிறகு கூட சாக்கா அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான இடம் ப்ரோ. ஆமா, சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி சூப்பரா ஃபிளிப் பண்ணி எடுத்துட்டு வந்தான். ஆமா அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிறோம்.
அதனால அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ரோ. அது சூப்பராக பண்ணுறான் சாக்கா அதெல்லாம். யா அப்சல்யூட்லி யா சாக்கா 9.5 for sure. அடுத்தது வந்து சப்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா எனக்கு வந்து பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எக்ஸெப்ட் ஃபார் ஒன் பாய், ஈத்தன் வன்னேரி அப்ரிசியேஷன் டைம். எஸ் கோ ஆன் அரவிந்த். பிரிக் பை பிரிக் செஞ்சிடலாமா? இட் வாஸ் another பிரிக். அடுத்து சிமெண்ட் போடணும்னு சிமெண்ட் போடணும்னு எனக்கு புரியல. பட் நெக்ஸ்ட் வந்து you're going to see him play more and more நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் கேமியோ. ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரிபிள் தான் பண்ணிட்டு அப்படியே வெளியே போய் ஜஸ்ட் கேர்ள் அவுட் சைட் த போஸ்ட் ஃபினிஷிங் ட்ரை பண்ணும். மேரனிட்டேன். ஓ மை காட், தட் ஸ்கில் ஃபார் தட். பேரு ஹைப் தான், அது பியூர் ஹைப் தான். சவுண்ட் பைட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மெஸ்ஸிய சின்ன வயசுல பார்த்த ஒரு ஞாபகம் அந்த மாதிரிலாம் வருது. சொல்லு. இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். அத ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி இந்த ஹெட் ஆன் ஷோல்டர்ஸ் வச்சு சாக்கா ரேஞ்சில் இருந்தா அப்படின்னா he can sky's the limit. எப்படி சாக்காவை ஸ்டார் பாய்ன்றமோ அவனை அடுத்து ஸ்டார் இப்ப பாய் சாக்கா நம்பர் 2 அங்கிள் பொசிஷனுக்கு போயிட்டு இருக்காப்ல. ஆமா. இவன் தான் ஸ்டார் பாயா வந்துட்டு இருக்கான். எஸ். அன்பிலீவபிள் கேமியோ. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் விளையாடினது, பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. வந்து உள்ள வந்து அவன் பண்ணின விஷயங்கள், இன்டெலிஜென்ஸ், அதுதான் வந்து மெயினான. நீ வந்து ஃபீட் வச்சு இது பண்ணலாம் அது பண்ணலாம் இல்லாம ஓகே, பட் எந்த நேரத்துல எந்த டெசிஷன் எடுக்கணுங்கிறது இன்டெலிஜென்ஸ். அந்த ரஹீம் பாய் போட்ட பாலை வந்துட்டு அப்படியே கரெக்டா போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கேப் குள்ள பூர்ணுங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ். அண்ட் அவன் பிளே பண்ணின விதம், பால் பாஸ் பண்ணின விதம், பொசிஷனிங் முக்கியமா எங்க நிக்கணும்னு தெரியுது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஜெனுவின் ஜெம் இன் ஆர் ஹேண்ட்ஸ். இவனை வந்து கரெக்டா நம்ம வந்து பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா லைக் அந்த மிட்ஃபீல்ட் சைட் வில் பி செட்டில். நம்ம வந்து அந்த எல்சிஎம் ஆர்சிஎம் எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து பாத்துக்கலாம். எனக்கு நம்ம போற போக பார்த்தா ஓடகாடே எல்சிஎம் மூவ் பண்ண வேண்டி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னும் ஒரு 1-2 இயர்ஸ்ல இவன் வந்து கரெக்டா டெவலப் ஆயிட்டான்னா. அண்ட் அதுக்கு எல்லாமே வந்து எவ்ரி திங் பாயிண்ட்ஸ் டு தட். கரெக்டா வந்து ஆமா, நல்லா பால் கேட்குறான் ப்ரோ. எஸ் பால் எக்ஸாக்ட்லி. கால் குடுன்னு கேட்டுட்டே இருக்கான். எங்க இருந்தாலும் கேட்டுட்டே இருக்கான். அதுவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் ஆனால் நம்ம ஃபேன்ஸை நான் குறை சொல்லுவோம் ப்ரோ. ஏன் குறை சொல்லுவேன்னு சும்மா சொல்லிட்டு 60th மினிட் அவனை இறக்குங்க, நியூ ஆமாமா. கேசல் ஸ்டார்ட் பண்ணுங்க, நியூ கேசல் அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி விஷயத்தான் நம்ம மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணணும் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் விஷயத்துலலாம் இட்ஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட். அவனுக்கு எந்த ஒரு குட் பிளான் பாயிண்ட், வச்சிருப்பாங்க. அதை குட் அதை பாயிண்ட். நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனால் சப்ஸ்டியூட்ல பார்ட்டேவும் நல்ல நல்ல கேம் ப்ரோ. செகண்ட் கோல் கீ கோல் பார்ட்டே. ஆமாமா பாட்டு ஏயா டெஃபினெட்லி பாட்டு சூப்பரா விளையாடினான். ஏயா ரொம்ப நல்லா ஆமா விளையாடின பாட்டு. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவன் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டான். ஆமா நல்ல கோல். அந்த ரெஃப் வேற நடுவுல வந்து பூந்திருப்பான். ஆமா கரெக்டா வந்து நடுவுல வந்து பூந்து நின்றான் ரெஃப். எனக்கு அதான் இது வந்துச்சு, டேய் நீ இல்ல இன்னும் ஃபாஸ்டாவே கோல் போட்டுக்கலாம். பட் இட் எண்டட் வித் சூப்பர் கோல். ஆக்சுவலா ஃபேண்டாஸ்டிக் ஆமா கோல். ஆமா பார்ட்டியும் வந்து குடோஸ் டு பார்ட்டி. ஈத்தன் வன்னேரி வாஸ் குட். ரஹீம் வந்துட்டு லைட் எதுவும் பிரச்சனை பண்ணல. அது மாதிரி வந்துட்டு ஒரு அசிஸ்ட் கொடுத்து நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், வாரம் வாங்குற காசுக்கு வாரம் வேலை பார்த்துருக்கான். இப்பதான் அது கரெக்டா வந்து எனக்கு அதுதான் இந்த மாதிரி இந்த அவன் வந்து நம்ம எதிர்பார்த்தது ஒரு கேம் சேஞ்சர். அவன் கேம் சேஞ்சர் கிடையாது. எனக்கு இன்னுமே வந்து அதுதான் இன்னுமே ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் மேபி நம்மளுடைய வந்து ஃபோக்கஸ் வந்து ஒரு கப்பு வின் பண்ணணும்னா அந்த சிச்சுவேஷன்ல கப்புல வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஆடுறதுக்காச்சும் ஒரு ஆள் இருப்பான். என்னால அதை தாண்டி ரஹீமை பார்க்க முடியல இந்த இந்த இது பண்ணாலுமே. ரஹீம் மேல எனக்கு இருக்கிற அபிப்பிராயம் மாறி இருக்கா? இல்ல, அப்சல்யூட்லி மாறல. பட் அந்த ஒரு அசிஸ்ட் போட்டதுக்கு ஒரு சின்ன நன்றி. அப்பா நீ அந்த மாதிரி அப்பப்போ வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிட்டு போப்பான்னு தான் சொல்ல முடியும். பட் வேற யாரு, கிவிஆர் வந்தான் எண்டுல. அவனும் வந்து வந்து எதுவும் பெருசா பண்றதுக்கு எதுவும் இல்ல, சும்மா அப்படி ஆமா நின்றுட்டு சுத்திட்டு போயிட்டான்னு சின்சங்கோ நினைக்கிறேன். அவனுமே வந்திருந்தான். எப்பா தெய்வமே. சின்செங்கோ ஃபர்ஸ்ட் கேம் வந்தது, அதனால ரொம்ப குறை சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்து ஓகே, சின்செங்கோ வந்தா என்ன செய்வானோ, உன்னை கூட்டு வந்து ஆட வச்சதுக்கு நீ என்ன செய்வியோ அதை கரெக்டா செஞ்சுட்டுப்பா சின்செங்கோன்னு சொல்ற வந்து அது கட்சியில. கிரௌட் 10/10 டெஃபினட்டா செம்ம கிரௌட். அது ஒரு இடத்துல எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்ஜுரியோ இல்ல நம்மளுக்கு அகேன்ஸ்டா டெசிஷன் போகுமா எனக்கு ஞாபகம் இல்ல. ஃபுல்லா கத்திட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ஈவெண்ட் நடந்த, ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நடந்தோடனே ஃபுல்லா குவைட் ஆயிட்டாங்க ஒரு நிமிஷம். எனக்கு அதுதான் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கிட்டே. அவன் என்ன நடக்குதோ இல்லையோ நீங்க கத்திக்கிட்டே இருக்கணும்டா. அந்த இடத்துல நீங்க வந்து குவைட் ஆயிட்டீங்கன்னா நர்வஸ்னஸ் வந்து அந்த நர்வாசிட்டி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது மொத்தமா எல்லா இடத்துக்கும். இது நீங்க பண்ணாம அப்படியே ஃபுல்லா கத்திட்டு இருக்கீங்க. இப்ப ஆன்ஃபீல்ட் போனோம்னா அவன் கத்திக்கிட்டே இருப்பானுங்க. கீழே ஒருத்த உருண்டு ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிச்சாலும் கத்திக்கிட்டு இருப்பானுங்க, யூஎல்ல உருவாக்கலும்னு. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான் வரணும். ஏன்னா நம்மளுக்கு பார்த்துருக்கோம் எமிரேட்ஸ் நர்வாசிட்டி எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு. ஐ அப்சல்யூட்லி டோன்ட் லைக் தட் பார்ட். அது கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும். ஸோ அதனால மேபி ஒரு 9/10 கொடுக்கலாம். மேனேஜர் 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 டேமேஜ் பண்ணி விட்டான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட். வாட் அ கேம் பிளான். இட் வாஸ் நம்ம செட்டப் பண்ணதுமே ஒரு 5-0 அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணி ஆடிட்டு இருந்தோம்.
ஆமா, ரொம்ப சாலிட் கேம் பிளான். இட் இஸ் இந்த ஃபிளாலெஸ் அப்படின்னு சொல்றது அந்த கேட்டகரியில வரும்னு நினைக்கிறேன். ஆமா, யா டெஃபினெட்லி லைன் அப் செலெக்ஷனுக்கு எது கொடுக்கலாம். ஆனா ஆர்டெட்டா ட்விட்டர்ல பர்னர் அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு ஈத்தன் வெனரி செகண்ட் யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர்ன்றான். அதுக்கடுத்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹேவ் நாட் லாஸ்ட் சிங்கிள் அவே மேட்ச். இதெல்லாம் ட்விட்டர்ல ஒருவேளை அவன் தான் ஆர்வினியோ இருப்பானோ இந்த இருக்கலாம். ட்விட்டர்ல போடுற ஸ்டாட்லாம் கரெக்டா நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டு இருந்தான் போஸ்ட் மேட்ச். அதான் என்னடா அதெல்லாம் ட்விட்டர்ல வர ஸ்டார்ட் ஆச்சுடா, நீ எப்படா சொல்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் ப்ரோ, நல்ல நல்ல கேம் லைன் அப். நேற்று ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லியிருப்பான் ப்ரோ போஸ்ட் மேட்ச்ல ஆர்டடா. நான் இந்த ஸ்குவாடை ஏன் எடுத்தேன்னா, ஸ்குவாடு பிளேயர்ஸ்க்கு நம்பிக்கை வரணும், நாங்களும் இந்த இதில் இன்வால்வ்டாக இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை வரணும், அதுக்காக தான் நான் எடுத்தேன், இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. ஃபைனலி அவன் புரிஞ்சுக்கிட்டான்றது நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே ஆர்டட்டா மேலே ஒரு பேடு கருத்து இருந்துச்சுன்னா, ஸ்குவாடை நம்ப மாட்டேன்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதை அவன் நம்பணும், நிறையா சான்ஸ் கொடுக்கணும். ஆனால் அது ட்ரிக்கி தான். இப்போ நேற்று மேட்ச் நம்ம தோத்துருந்தோம்னா போட்டு அடி நடிச்சிருப்போம், ஏன்டா ஸ்டார்ட் பண்ணல, ஏன்டா ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ அது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் தான். ஆனால் அதுக்கு தான் அவ்வளோ சம்பளம் வாங்க ஆர்டட்டா. ஸோ அதை எப்படி டீல் பண்ணுறான்னு தெரியல. ஆனால் நேற்று ஆனால் நல்ல ஐ லைக் இட் ப்ரோ. அந்த ஸ்குவாட் செலெக்ஷன் பண்ணணும். அப்சல்யூட்லி ரொட்டேஷன்ஸும் நல்லா இருந்துச்சு, இதுவுமே சப்ஸ்டிடியூஷன்ஸும் நல்லா இருந்துச்சு, நம்ம கேம் ஓவரால் எப்படி மேனேஜ் பண்ணோங்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் திஸ் ஷுட் கண்டினியூ. அதான் ஒரு மெயினான விஷயம். எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னா, அந்த ஒரு இது செஞ்சான். அந்த எவனொருத்தன் கேட்பான், சாக்கா ஆடல நீங்களே இங்க இங்கிலாந்துக்கு போலியே, நீங்க வந்து என்ன இங்க வந்து எப்படி வந்து ஆடுறான், எப்படி இது பண்றான்ட்டு, வேணும்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு எடுத்து பாத்துக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான் அவன் பாட்டுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன லூஸ் தரமா கேள்வி கேட்டுருக்கேன், இதுதான் உண்மை, நான் வந்து உண்மை கப்பாரு எதுவும் செய்யலைங்கிற மாதிரி காமிச்சிட்டு போனான். That was like really good to see. Yeah, I would give manager 10 on 10. Perfect game. Need more of this and hopefully it continue ஆகணும் தான். So that brings us to the end of review and player ratings for this win against Nottingham Forest. அடுத்து நம்ம வந்து ஸ்போர்ட்டிங் வந்துட்டு அமோரம் இல்லாத ஆர்ஆர்எம் இல்லாத ஸ்போர்ட்டிங் வந்துட்டு நம்ம வந்து மிட் வீக்ல ஃபேஸ் பண்ண போறோம். அந்த மிட் வீக்ல ஃபேஸ் பண்ண போற ஒரு கேம்ல வந்து வெற்றியோட வருவோம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட அவே. சோ கியோகேரஸ் ஆர்சனல் எமிரேட்ஸ்ல எப்படி இருப்பான் அப்படின்றத பாக்குறதுக்கு வெயிட் பண்ணணுமா? நம்ம அட்லீஸ்ட் நம்ம கூட குரோக்கரஸ் எப்படி ஆடுவாங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா அவனை அவ்வளவு இது இருக்கு, நிறைய ஃபேன்ஸ், நம்ம ஃபேன்ஸை வந்து நம்ம கூட்டு வரணுங்கிறது நிறைய பேச்சு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுக்கு கூட எப்படி விளையாடுறா, அது ஒரு ஆடிஷனா எப்படி செய்யறான், நம்ம எப்படி டேக்கிள் பண்றோங்கிறத பார்க்கலாம். அண்ட் யா, அதுக்கு ஒரு ப்ரிவியூ எபிசோட் வரும் அஃப்கோர்ஸ். அண்ட் அரவிந்தோட கேம் வீக் ரிவ்யூ எபிசோட் இஸ் ஆல்சோ கமிங் சூன். ஸோ எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்க. அண்ட் வீல் see you next week. Thank you guys. Thank you very much. Thank you Arvind. Thank you Hemant. Take care. நன்றி.